ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான லவ் அண்ட் லைஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு விஷயம், வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து பார்க்குறவங்களோ 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களோ இந்த அனிமேவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த அனிமே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஓவரான லவ் சீன்ஸாக இருக்கும். அண்ட் லவ்னால பாதிக்கப்பட்டவங்களோ இதயம் பலவீனமானவங்களும் கூட இந்த அனிமேவை பார்க்க வேணாம்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம். கதை உண்மையிலேயே வேற லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஸ் சீசன் 1 எபிசோட் 1. ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ்க்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிற பையன் யாருன்னு பார்த்தா ஒரு சாதாரண காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட். கவர்மெண்டோட ஸ்கீம் மூலியமா தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. 1975ல லோ பர்த் ரேட் வந்ததுனால 40 வருஷத்துக்கு முன்னாடி யுகாரிலா அப்படிங்கிற ஒன்று அறிவிச்சாங்க. 16 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கவர்மெண்ட்ல இருந்து அவங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் வரும். இந்த மெத்தட் மூலியமா பர்த் ரேட்டோ ஸ்டெபிளைஸ் ஆச்சு. கவர்மெண்ட் இவங்களோட டேட்டா அண்ட் ஜெனடிக் அனலைஸ் பண்ணி தான் யுகாரி மேரேஜை ப்ரப்போஸ் பண்றாங்கிறதுனால பிறக்கிற குழந்தைங்களுமே ஜீனியஸா இருந்தாங்க. இந்த மெத்தட் ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் சயின்ஸ்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு சாதாரண பையனுக்கு மட்டும் இந்த சிஸ்டம் மேல விருப்பம் இல்ல அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் லாஸ்ட்ல இருக்கும்போது நான் எப்பவுமே அவளையே தான் பார்த்துட்டு இருப்பேன். சில சமயாவா என்ன பார்த்துருவா. லவ் அப்படின்னா என்னது, அதை பத்தி தெரியாமையே மக்கள் அதோட வலையில மாட்டிக்கிடுதாங்க. நானும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். ஹே நஜி, நானும் லவ்ல விழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லுவோம். அப்ப போய் விழு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னாலும் சரி நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீசுக்கா டாக்கெடாக்கு என்னப்பா ஆச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நேத்து அவனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு, நாளைக்கு அந்த பொண்ணு ஃபேமிலியை பார்க்க போறதுனால அவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு நீசுக்கா சொல்லுவோம். நான் ஒன்னும் பயப்படல, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நான் யாரை கல்யாணம் பண்ணணுங்கிறத கவர்மெண்ட் இதுக்காக டிசைட் பண்ணுவோம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு டாக்கெடா சொல்லுவோம். எனக்கு ஃபீலிங்ஸ் புரியுதுப்பா நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய பேர் அதே தான் ஃபீல் பண்றாங்க. நமக்கு பிடிச்சவங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இவங்க ப்ராமிஸ் பண்ணுவோம். ஹீரோவோட கிரஷும் அதுல வந்து கை வைக்கிறா. எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்பா பொண்ணுங்கள்லாம் அதுல சேர்ந்துக்கிட கூடாதா என்ன அப்படின்னு வா கேட்கவும், அப்படிலாம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப சரின்னு வா கிளம்புறா. டாகசாக்கிக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ல விருப்பம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். ஏப்ரல் அப்பவே அவளுக்கு 16 வயசு ஆயிடுச்சு. ஆனா டாகசாக்கிக்கு இன்னும் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணல. மேபி அது நம்மளா கூட இருக்கலாம், ஈவன் நெஜி நீயா கூட இருக்கலாம் அப்படிதான் கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு சொல்றான். ஆனா கூடிய சீக்கிரம் அவளுக்கு நோட்டீஸ் வந்துடும் சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ற அந்த பொண்ணு கூட சேர்ந்தா ஃபியூச்சர்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் 100% சக்சஸ் ரேட்டோ கூட. ஆனா நம்ம ஹீரோக்கு டாகசாக்கியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டாகசாக்கியை தவிர்த்து என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு எரேசரை எடுக்கிறான். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்ல டாகசாக்கி எரேசரை கொண்டு வரல, பென்சில் பின்னாடி இருக்கிற எரேசரை வச்சு அழிச்சிட்டு இருக்கா. அந்த எரேசர் யூஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ அவன் எரேசரை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் பீரியட்லயே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிருந்தான். ஆனா கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு தைரியம் வரல. 5th பீரியட்ல இந்த யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ரப்பரை பாதியா பிச்சு கொடுக்குறான். அவ்வளவு சரின்னு அதை வாங்கிடுறா. வாங்கினதோட அந்த பொண்ணு விடாம மெனக்கிட்டு அந்த பையன் காது கிட்டக்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும், அப்பதான் நம்ம ஹீரோக்கு அவ மேல லவ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு வார்த்தையில அவ என் மனசை திருடிட்டா. அவகிட்ட நான் அதிகமா பேசினதில்ல, ஆனா அன்னைக்கு அவளோட அந்த சிரிப்பை என்னால இப்ப வர மறக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். யுகரி, இன்னும் 2 நாளும் அவன் பர்த்டே, உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வரல, ஏன்னா அவனுக்கு 16 வயசு ஆகுது அப்படின்னு ஹீரோ ஃபேமிலியில பேசிட்டு இருக்காங்க. அவன் தங்கச்சியோ, நான் கூடிய சீக்கிரமே அண்ணிய பாக்கணும், கண்டிப்பா உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. நோட்டீஸ் மட்டும் வந்துருச்சுன்னா அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணணும், என்னால யாரையும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். அந்த பொண்ணுக்காக நாங்க ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்ல எனக்கு இது வேணாம், எனக்கு டாகசாக்கி தான் வேணும். இத்தனை வருஷமா நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் அவளுக்கு அது தெரியாது. பேசாம நான் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா என் நோட்டீஸ் அதுக்கு அடுத்த நாள் தானே வரும், நாளைக்கு நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். டாகசாக்கி குட் மார்னிங், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நீங்க முன்னாடி போங்க இதை வாரேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. மாசத்துல இது 3வது தடவை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு போறாங்க. என்னோட பேரு நெஜிமா யோகரி, நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல கூட ஒன்னாதான் படிச்சோம்னு சொல்லுவோம். அப்படியான வா கேட்கறா. அப்படின்னா இவளுக்கு அது ஞாபகம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நம்ம ஒரே கிளாஸ் தான் படிச்சோமா, நம்ம டீச்சர் யாரு அப்படின்னு வா கேட்கறா. அப்படியா, இப்ப நான் என்ன சொல்றது, வாயில இருந்து வார்த்தை வரபடிக்கு உன்னை ஸ்டாப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சரின்னு வா கிளம்புறா. எனக்கு தான் அது ஒரு ஸ்பெஷல் மெமரி, ஆனா அவளுக்கு அது ஞாபகம் கூட இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாயிட்டு, ஆனாலுமே இல்ல விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு எலிமெண்ட்ரி பார்க் பகுதியில் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வர வேணாம், ஆனா என்னாலும் சரி நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடுறான். ஈவினிங் நம்ம ஹீரோ பார்க்ல போய் வெயிட் பண்றான். என்னாச்சு 6 ஆகிய வரல, சரி அவளுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும். நிஜமா நீ அப்படி சொன்னதும் என் நெஞ்சு படப்படன்னு அடிச்சுதா, அதான் பதட்டத்துல நான் சீக்கிரம் இங்க வரல, அவ வந்தோடனே இப்படிதான் சொல்ல போறா அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். 8:30 ஆகுது, இன்னும் அவ வரல. மணி 10 ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கவும் மணல்ல போயிட்டு ஏன்ஷியன் சமாதிகளை செஞ்சுட்டு இருக்கான். தம்பி இவ்வளவு லேட்டா அங்க என்ன பண்ற அப்படின்னு போலீஸ் கேட்கவும், வரியல் மவுன்ஸ் செஞ்சுட்டு இருந்த டயத்தை பார்க்கல நம்ம ஹீரோ செலவோ, சரி பார்த்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேலவா வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பலான்னு போறான். நிஜமா
வெயிட் பண்ணு, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பாவா ஓடி வந்து பிடிக்கிறா. டாகசாக்கி வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். என் வாயில இருந்து என் வார்த்தையே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆமா அது என்னது பரியல் மவுண்ட்ஸ் தானே நம்ம கேட்கவும். ஆமா நம்ம சோஷியல் புக்ல கூட வருமே அந்த காலத்தை சேர்ந்தது. அதுல நடுவில் இருக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட். ஆமா நான் ஏன் எப்படி பேசிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இப்படிதான் யாருமே கேட்கலன்னா கூட அதை பத்தி அதிகமா நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா சொல்லவும். ஆமா இல்ல ஆமா உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, காலையில மறந்துட்டேன்னு சொன்னா நம்ம ஹீரோ கேட்கவும். இல்ல நான் பொய் சொன்னதுக்கு சாரி அப்படின்னு சொல்றா. இவ எதுக்காக பொய் சொல்லணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவளோட கண்ணு முடி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரசிச்சிட்டு இருக்கான். இவளோட அழகை கம்பேர் பண்ணும்போது நான்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகவும். என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. பார்க்க ரொம்ப அழகா இருக்க, நான் கேவலமா இருக்கேன்னு சொல்ல வரல, ஆனா அந்த லெவலுக்கு நான் நல்லாவும் இருக்க மாட்டேன். என்னை பத்தி நானே அப்படி பேசுறது கரெக்டா தப்பான்னு தெரியல. உனக்கு பக்கத்துல நிக்கும் போது உனக்கு ஈக்குவலா நான் தெரியணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். என் ஹேர் ஸ்டைல் என் யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே எப்படி அழகா போடுறதுங்கிறத நீசக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ போற அதே ஹை ஸ்கூலுக்கு போகணும்னு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள நாளைக்கு எனக்கு நோட்டீஸ் வந்துடும், நான் இப்பவே இதை சொல்லி ஆகணும், ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். டாகசாக்கி கண்ணுல இருந்து தண்ணியா வருது. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல ஒண்ணும் இல்ல, நீ என்னை பத்தி இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும். ஒரு வேளைவா என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாளோ பரவாயில்ல, நம்ம கிளாஸ்ல டாக்கெடா இருக்கான்ல அவன் வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ டாபிக்க மாத்த பகவும். நிஜமா நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவ அந்த ரப்பரை காமிக்கிறா. நானும் இத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீ இன்னும் அந்த இரேசரை வச்சிருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஃபர்ஸ்ட் பீரியட்ல என்ன கவனிச்சிட்டேன்னு தெரியும் சொல்லவும். உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்குவா. அதான் ஆபியஸா தெரிஞ்சது. எனக்காக நீ 5th பீரியட் வரைக்கும் ஒரி பண்ணிட்டு இருந்த, நீ கண்டுக்காத மாதிரி கூட இருந்திருக்கலாம், ஆனா எனக்காக ஹெல்ப் பண்ண, நீ ரொம்பவே நல்லவன்னு சொல்லவும். யாரு நானா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ தைரியத்தை வர வளைச்சு இதை எப்படி கொடுத்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டே எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லவும். நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணீர் வருது. என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நாள் நான் பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு சொல்லவும். நம்ம ஹீரோ அப்படியே டக்குனு அவளை கட்டி பிடிக்கிறான். டாகசாக்கி 5 வருஷமா நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவளுமே என்ன லவ் பண்றான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம கிஸ் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். உன் மேல இருக்கிற ஃபீலிங்னால எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உன் கூட சேர்ந்து பண்ணணும்னு தோணுது, உனக்கு எப்படி அப்படின்னு கேட்கவும். எனக்கும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய சீன் இல்ல, இருந்தாலும் சென்சார் போட்டுக்கிடுவோம். டாகசாக்கி ஐ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள நம்ம ஹீரோ போன்ல சவுண்ட் கேக்குது. எங்க அப்பா அம்மாவா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ பார்த்தா மணி 12 ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கோ 16 வயசு ஆயிடுச்சு. சோ கவர்மெண்ட்ல இருந்து அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ், கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. உங்களோட பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு மேட்சா இருக்கக்கூடிய உங்க மேரேஜ் பார்ட்னர் யாரு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். உங்க சிட்டிலேயே ஏப்ரல்ல பிறந்த டாகசாக்கி மீசாக்கி அப்படின்னு போட்டுருக்கோம். ஹே உன் பேர் தான் இதுல போட்டிருக்கு, நீதான் என் பார்ட்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை காமிக்கிறா. பார்த்தா ஹீரோ போன்ல சார்ஜ் இல்லாம போன் ஆஃப் ஆயிருது. நீங்க தானே நெஜிமா யோகாரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் லேபர்ல இருந்து வந்திருக்கோம். நான் ஈச்சிஜோ இது யாச்சிமா, இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும், உங்க நோட்டீஸை நாங்க டெலிவரி பண்ணிட்டு போலான்னு வந்தோம், உங்களுடைய வருங்கால கல்யாணத்துக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க அதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவா அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்து படிச்சா சானடா லிலினான் வேற ஒரு பொண்ணோட பேர் இருக்கு. எங்க போன்ல அந்த மெசேஜ்ல வேற பொண்ணு நேம் இருந்துச்சு, இதை என் பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணோட நேம் இருந்துச்சு, இதுல வேற பேர் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும். அதுக்கு வாய்ப்பே இல்ல சார், டெக்னிக்கல் மிஸ்டேக்கா இருக்கும், பட் இதுதான் அபிஷியல் டாக்குமெண்ட், நீங்க மைனர்ஸ்ங்கிறதுனால உங்க வீட்லயே அந்த பொண்ணு கூட உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க, நீங்க சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நல்லா இருந்ததை வந்து கெடுத்து விட்டுட்டு எங்க இருந்து சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்திட்டு போறாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இது ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும். ஹாப்பி பர்த்டே நெஜிமா, இன்னைக்கு உனக்கு 16 வயசு ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் இங்க வரக்கூடாதுன்னு தான் பிளான் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமா இப்படி உனக்கு பர்த்டே விஷ் பண்ணது ஏதோ என் கனவு நிஜமான மாதிரி இருக்கு. இந்த அரை மணி நேரம் உன் கூட இருந்த இந்த நிமிஷங்கள் எனக்கு போதும். 70 வருஷத்துக்கு இந்த மெமரிஸையே வச்சுட்டு நான் ஹாப்பியா வாழ்ந்துருவேன். நான் உன்னை லவ் பண்ண மாதிரியே நீ என்ன லவ் பண்ண நினைச்சதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. இவ கை நடுங்குது. இவ பொய் சொல்றா. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு பொய் சொல்லாத நம்ம ஹீரோ சொல்றான். டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாப்பா அழுதுகிட்டே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. டாகசாக்கி வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றான். என் ஃபியூச்சர் ஒய்ஃப் அவங்க ஏன் டிசைட் பண்ணணும், எனக்கு இந்த சிஸ்டமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோவால போய் பிடிச்சு டாகசாக்கி அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு இவளதான் லவ் பண்றேன், அதுல மாற்றம் இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஃபிக்ஸ் பண்ண அந்த சானடாங்கிற பொண்ணுக்கோ மெசேஜ் போகுது. நேஜிமா யோகரியா பேரே டிஃபரெண்டா இருக்கேன்னு அவ யோசிக்கிறா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை நான் மட்டும் இந்த கதையை என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கோவப்படுற மாதிரியே தான் அந்த கதை போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ போய் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எலிமெண்டரி ஸ்கூல்ல உள்ளதே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. 6 மணிக்கு நம்ம ஹீரோ வர சொல்லியிருந்தா 10 வரைக்கும் நம்ம ஹீரோவை வெயிட் பண்ண வச்சுட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வா சொல்றா. மறந்துட்டேன் போய் தான் சொன்னேன்னு சொல்லி எரேசர் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் இவன் மேல கடுப்பா தான் ஆனேன். நான் இந்த அனிமேவை புதுசா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தப்ப எனக்கு இதுதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
பேரண்ட்ஸ் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அவன் ஃபியூச்சர் ஒய்ஃபோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டையும் நான் இங்க தான் மீட் பண்ண நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு போய் பார்க்கணுமா நம்ம ஹீரோ நேற்று நைட் வீட்டுல கேட்கவும் காற்றுள்ள போதே தோற்றிக்கொள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் வர்றப்பவே நீ போய் அவளை பாத்தரணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவளை மீட் பண்ண போகாம ஸ்கூலுக்கு ஓடி வந்துருதான். நெஜிமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீசக்கா கேட்கறான். மாஸ்க் போட்டு இவன் எப்படி கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு நோட்டீஸ் வந்துட்டுல அந்த பொண்ணு போய் பார்க்கலையான்னு எல்லாரும் கேட்கவும் நான் அவளை கல்யாணம் பண்ண போறதுல நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சார் ஸ்கூல் படிக்கிறதுக்கு அதுக்காக தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை விட உன் ஃபியூச்சர் முக்கியம், ஸ்கூலே உனக்கு லீவ் கொடுத்து அனுப்பி வச்சா இங்க வந்திருக்கியா, கரெக்டானதை பண்ணல நான் வருத்தப்படுவேன்னு அவர் சொல்லிட்டு போகவும் வருத்தப்படக்கூடாதுன்னு தானே நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். நான் லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா டாகசாக்கி கிட்ட பேசவே இல்லை. இப்ப போய் பேசணும்னு நம்ம ஹீரோ எழுந்து போனா டாகசாக்கியே நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. கதவை திறக்காத, கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்தே நான் சொல்றதை கேளு, நீ ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து அங்கதானே போயிருக்கணும் அப்படின்னு வா கேட்கவும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னது உண்மைதான், நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் நேற்று பார்க்ல சொன்னது நீ புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா, அந்த அரை மணி நேரங்கிறது நம்ம பாஸ்ட்ல இருக்கிற ஒரு மெமரிஸ் அவ்வளவுதான், நீ இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல, உனக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஒழுங்கா போய் உன் ஒய்ஃபை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாகசாக்கி அங்கேருந்து போறா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நான் ஒரு மயக்கமான ஃபீலிங்லேயே தான் இருக்கேன், இப்போ என் ஃபியூச்சர் ஒய்ஃபை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சானடா ஃபேமிலியும் நெஜிமா ஃபேமிலியும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஏன் அழுறாரு நம்ம ஹீரோ அம்மா கேட்கவும் பொண்ணுக்கு கல்யாணமாக போகுதுன்னு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவ ரொம்பவே அழகா இருக்கா, டாகசாக்கிக்கு அடுத்து நான் பார்த்த அழகான பொண்ணுனா அது இவா தான், நான் என் ஒய்ஃப் கூட இருக்கணுங்கிறது தான் கரெக்ட்னு டாகசாக்கி சொன்னா. என்ன பண்ண நம்ம ஹீரோ சோகமாவே அப்படியே உட்காந்துருக்கான். ஹாய் நான் நெஜிமா நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்ம ஃபேமிலி பேரே அதான் வா பேரை சொல்றான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹாய் நான் யோகரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ரேரினா அப்படின்னு அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. அவங்க பொண்ணு ரெஜோ அகாடமிலியா படிக்கிறா, அது புத்திசாலிங்க ஸ்கூல் ஆச்சே நம்ம ஹீரோ அம்மா கேட்கவும் இவா தான் கிளாஸ்லயே டாப்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என் பையன் லோக்கல்ல பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு அவங்க அம்மா சொல்லிட்டு ஆமா நீ எந்த கிளப்லமா இருக்கன்னு கேட்கவும் நான் லிட்ரேச்சர் கிளப்ல இருக்கேன். ஆமா யோகரி உனக்கு எந்த கிளப் பிடிக்கும், யோகாரி யோகாரி அப்படின்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோ சோகமாவே உட்காந்துருக்கோம். உனக்கு மேனஸ்னா என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து என்ன பிடிக்காத மாதிரியே உட்காந்துருக்க, உனக்கு பிடிக்கலனால ஒரு மேனஸ்க்காக வாச்சு ஒழுங்கா நடந்துக்கிடலாம்ல, இது கூடவா உனக்கு தெரியாது, இந்த மாதிரி இருக்கிறவன நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெடினா அங்க இருந்து கிளம்புறா. பொண்ணு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லவும் தப்பு எங்க பையன் மேலதான், இவன் தானே உண்மையே இருந்தான், பேசாம என் பையனையும் அவளை கூப்பிட்டு அனுப்பி வைப்போம், யோகாரி நீ போய் அவளை கூட்டிட்டு வா நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் சரி நம்ம ஹீரோவை போறான். அதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நான் மதிக்காம அப்படி பண்ணது தப்பு தான், அவ கோவமோ நியாயம் தான், அவளை எங்கன்னு போய் தேடுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஒரு டோர்ல சாஞ்சு நிக்கலான்னு பார்த்தா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருது. பார்த்தா உள்ள ரெடினா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கதவை மூடு அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுக்கவும் நம்ம ஹீரோவா மேல போய் விழறான். அது சாரி நம்ம ஹீரோ பின்னாடி போறான். என்னாலதான் நம்ம கல்யாணம் கெட்டு போச்சுலன்னு கேட்கவும் அதுக்குள்ளேயே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டாலா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேசாத, எல்லாமே ஒன்னாலதான், எனக்குமே இன்னைக்கு இங்க வரதுல விருப்பம் இல்ல, நான் ஓடிடலான்னு தான் நினைச்சேன், யாருனே தெரியாத ஒருத்தங்கள நமக்கு ஹஸ்பண்டா ஃபிக்ஸ் பண்றாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அப்படின்னு பா சொல்லவும் இவ்வளவு அப்படின்னா எங்களே மாதிரியே தான் தெரியாத ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை விட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஆனாலுமே வா பயந்து ஓடாம தைரியமா இங்க வந்திருக்கா. ஆனா நான் என்னடா ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையேன்னு யோசிக்கிறேன். நடந்துகிட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வா சொல்லவோ சாரி நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு நம்ம ஹீரோ சொல்லவோ அச்சோ எதுக்கு இப்படி தலையை குனிஞ்செல்லாம் மன்னிப்பு கேட்கற அப்படின்னு வா சொல்லவோ இல்ல உண்மையிலே தப்ப ஏன் மேலதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ இப்பதான் உனக்கு பேச்செல்லாம் வருதா, பையன் அங்க வச்சு பேசலன்னு வா கேட்கவும் ஆக்சுவலி அது வந்து ஒரு பொண்ணு நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ இன்னைக்கு காலையில என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதான் சோகமா இருந்தேன், அச்சோ இதை நான் ஏன் இவ கிட்ட சொல்றேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க லவ் பத்தி எல்லாத்தையும் சொல்லன்றி நான் கேட்கவும் இதான் நடந்துச்சு, காலையில நடனா அவன் ஃபியூச்சர் ஒய்ஃபை போய் பாருன்னு சொல்லிட்டு வா போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா கதையுமே ரீனா கிட்ட சொல்றான். வா இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன், அவன் எரைசரை கொடுத்தப்ப தானே லவ் வந்துச்சுன்னு சொன்னா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு வா கேட்கவும் அந்த ரூம்ல இருந்தாலே என் கண்ணை ஆட்டோமேட்டிக்கா அவளை நோக்கி தான் போகும், சிரிச்சா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா இதெல்லாம் தான் லவ்வா எனக்கு புரியலையே தெளிவா சொல்லேன்னு வா கேட்கவும் அவ ஷார்ட் பட்டன் நவுந்திருக்கிறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். உனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பத்தி இப்பதான் மத்தவங்க கிட்ட பேசுறேன், அவளும் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கா, திடீர்னு பிடிக்கலன்னு மாத்திட்டா, அவ எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன், ஆனா உன் பக்க கதையை மட்டும் தான் கேட்டிருக்கேன், அவ கிட்டயோ பேசினாதான் உண்மை என்னன்னு தெரியும், லவ்வோட இந்த ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபேட் உண்மையிலேயே ஆசம் தான் இல்ல அப்படின்னு வா சொல்றா. ஹீரோவா அவளை ஆச்சரியமா பாக்குறான். உனக்கு ஓகேன்னா சொல்லு, அவ எப்படி ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை ஹாப்பி ஆகுறான். சோ இப்படிதான் நான் லவ் பண்ற பொண்ணு எப்படி ஃபீல் பண்றாங்கிறத என் ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட சேர்ந்து நான் கண்டுபிடிக்க ரெடியான அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம சேர்ந்துட்ட மாதிரி நடிக்கணும், பேசாம நம்ம கை கோர்த்துட்டு போனா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஜஸ்ட் ஆக்டிங் தானே ஓகே அப்படின்னு சொல்லி அவளோ கையை கொடுக்குறா. ரெண்டு பேருமே கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. இவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு அவங்க ஃபேமிலி நினைக்கிறாங்க. அச்சோ சொல்ல மறந்துட்டேன், உன் ஷர்ட் பட்டன் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லுவோம், இதை ஏன்டா முதல்லயே சொல்லல நம்ம ஹீரோவா அடிக்கிறா. ரீஜோ அந்த ஸ்கூலுக்கு நீயே போற நீசக்கா கேட்கவும் எனக்கு அசைன் பண்ணப்பட்ட ஃபியூச்சர் ஒய்ஃப் என்ன கூப்பிட்டுருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். நிஜமா இதான் ஃபியூச்சர் ஒய்ஃபா செம கியூட்டா இருக்காளேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. நீசக்கா டாகசாக்கி வரதை பார்த்துட்டு நிஜமா ஃபியூச்சர் ஒய்ஃபை நீ போய் பார்க்கலையா டாகசாக்கி அப்படின்னு அவன் கேட்கவும் நான் ஏன் அதை பார்க்கணும், நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான்னு டாகசாக்கி சொல்லவும் அப்போ ஓகே நீசக்கா அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோவா அவ ஸ்கூலுக்கு போறான். என்ன வர சொல்லிட்டு இவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா. எஸ்கியூஸ் மீ ரெரீனா சானடா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் ரெரீனா சானடா ஓ சானடா முஷியா பிடி பீரியட்ல மயங்கி விழுந்துட்டா இன்ஃபார்மரியில இருக்கான்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க.
சானடா முஷியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். முஷி அப்படின்னா புழுன்னு அர்த்தம். ரெரினா இங்க இருக்கியா நம்ம ஹீரோ கேக்குறான். அவங்க பெட்ல தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போய் அவளை எழுப்புறான். நீ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேட்கவும் நீ தானே வர சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். ஓ நான் தூங்கிட்டேனோ பிடி பீரியட்ல தலை சுத்துச்சு அவ்வளவுதான். சரி வெளியே இருக்கியா நான் ட்ரெஸ் மாத்திரான்னு வா சொல்றா. உன்னோட பட்ட பேரு சானடா முஷியா நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு யார் அந்த பேரை சொன்னது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவ டக்குன்னு வெளியே வரா. ஆனா ட்ரெஸ்ஸா வரக்குறையாதான் மாட்டிருக்கா. ஓ ட்ரெஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் என் ட்ரெஸ்லயா சானடா முஷின்னு எழுதிச்சு நீ எப்ப பார்த்த சொல்லு அப்படின்னு கேக்குறா. அவ கொஞ்சம் அமைதியாகிறா. இவா ஏன் இன்னும் ஸ்கர்ட்டை போடாமையே உட்காந்துருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி சின்ன வயசுல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பேன். ஆனா இப்போ நான் சரியாயிட்டேன். உனக்கே தெரியும் கேர்ள்ஸ்னாலே அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கும். நான் யாரு கூடயும் அந்த லெவலுக்கு ஃபிட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்குற ஸ்டூடெண்ட் ஆச்சு. அதை வச்சு மற்றவங்க கூட பேசலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல நான் ஸ்கூல் திறக்கும் போது ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். செகண்ட் மிட் டேர்ம் வரும்போது எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்டே கிடைக்கலங்கிறதுனால நான் ஓவரா உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அதான் என்ன புத்தக புல்லுன்னு சொல்லி சோனடா முஷின் கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவோம். நீ நல்லா தான் பேசுறேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நான் கொஞ்சம் சோஷியலி ஆக்வர்டுன்னு சொல்லுவோம். ஆமா கரெக்ட் தான்ப்பா. முதல்ல ஒன்னு பார்த்தப்போ நானும் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ மூஞ்சிலே பஞ்சு விடுதா. ஆனா என்கிட்ட நீ நல்லா நார்மலா தான் பேசுற. என்னாலையும் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்குறா. கொஞ்சம் கோவப்படுத்திட்டோன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாருமே இதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி சொன்னதில்ல நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட மட்டும் எப்படி நீ இவ்வளவு ஈஸியா ஃப்ரீயா பேசுற நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றா. நாங்க ஃப்ரெண்ட்ஸும் இல்ல லவர்ஸும் இல்ல அப்படின்னா நம்ம ஹீரோ ஹார்ட் பீட் ஃபாஸ்டா அடிக்குதா. அவ கிளம்பலான்னு போயிட்டு அப்பதான் பாக்குறேன். நான் ஸ்கேட்ட போடலன்னு சொல்லுவோம். கவலைப்படாத நான் எதையோ பாக்கல. அண்டர்வேர் பிங்க் கலர் கோடு போட்டதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எதையோ பாக்கல நம்ம ஹீரோ சொல்லவும் மொட்டால் அப்படின்னு சொல்லி அவ அடிக்கிறா. ஆமா டாகசாக்கியோட லவ் ஸ்டோரி என்னாச்சு அவகிட்ட ஏதாச்சும் பேசினியா அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும்போது டாகசாக்கி அந்த பக்கமா போறத நம்ம ஹீரோ பாக்குறான். நான் பேசுறத கேக்குறியா இல்லையான்னு ரீனா கேட்கவும் அது அவதான் டாகசாக்கி அதோ போறா நம்ம ஹீரோ சொல்லவும் ப்ளூ லாங் சார் அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நீ டாகசாக்கி மீசக்கி தானே நான் யோகரியோட அசைன்ட் வைஃப் அப்படின்னு ரீனா இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. நான் யோகரியோட அசைன்ட் வைஃப் தான். பட் இப்பதான் நாங்க மீட் பண்ணிருக்கோம். எனக்கு அவனை பிடிக்கலன்னுலாம் எதுவும் இல்லை. நீ அவனை பத்தி எப்படி ஃபீல் பண்றன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரீனா கேட்கவும் நான் அவனை பத்தி எப்படி ஃபீல் பண்றேன்னா அவனோட முடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பின் சைட்ல இருந்து. ஏன்னா நான் பின் சைட்ல இருந்தா அவனை அதிகமா பாத்திருக்கேனா. அப்புறமா டீச்சர் அவனை கூப்பிட்டு பண்ணும்போது பதட்டப்பட்டு ஜம்ப் பண்ணி எந்திப்பான். அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு டாகசாக்கி பேச ஆரம்பிக்கவும் ஒரு நிமிஷம் நீ என்ன பேசுறன்னு ரீனா கேட்கவும் நிஜமா கிட்ட பிடிச்சதை சொல்ல சொன்னால நான் சொல்றேன். ஏடா இருக்கிற இந்த முடி கூட அவளுக்கு பிடிக்குமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எதுவுமே எனக்கு புரியல. சரி நிஜமா கிட்ட எது நல்ல விஷயம் நினைக்கிறேன்னு நான் கேட்கவும் இதனால நான் இதை என் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்போ உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா நம்ம இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாமா அப்படின்னு டாகசாக்கி கேட்கிறா. எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே என்னோட எல்லா மெமரிஸ்லயும் டாகசாக்கி தான் நிறைஞ்சிருக்கா. ஆனா அவளோட மெமரிஸ்ல நான் அந்த மாதிரி இருப்பேனா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். நீ அவனை பத்தி என்ன நினைக்கிறான்னு டாகசாக்கி கேட்கவும் எனக்கு தெரியல. ஆனா அவன் அந்த லெவலுக்கு இன்னும் மோசம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. இதே மாதிரி இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசலான்னு ரீனா சொல்லவும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கிறா. இல்லன்னு ரீனா சொல்லவும் சரி ஓகே அப்ப கண்டிப்பா இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாகசாக்கி அங்க இருந்து போறா. நல்ல வேளை அவ என்ன நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா. ரீனா கண் கலங்கி இருக்கா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃப்ரெண்டு கூட இவ்வளவு நேரம் பேசிட்டேன். அவ என்ன ஃப்ரெண்டா நினைப்பாளா அப்படின்னு ரீனா யோசிக்கவோ கண்டிப்பா அவன் ஃப்ரெண்டா நினைப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அவகிட்ட பேசும்போது என் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா அடிக்குது. ஒருவேளை இதுதான் லவ்வான்னு கேட்கவோ சச்சா இதுக்கு பதிலா லவ் கிடையாது. அவளை உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுதான்னு கேட்கவோ இல்லைன்னு சொல்றா. அப்படின்னா இது லவ் கிடையாது. அவளை கிஸ் பண்ணும்போது உன் மனசே ஃபில் ஆகும். அந்த ஃபீலிங் இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நீ அவளை கிஸ் பண்ணிருக்கியான்னு ரீனா கேட்கறா. அச்சா வளரிட்டுனா அது நோட்டீஸ் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. யோகரி நீ அவளை திரும்பவும் கிஸ் பண்ணு ரீனா சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு தான் செட் ஆகும். இவா கூட இருந்தா தான் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு தான் இந்த ரெரினா சானடா. ஆனா நம்ம ஹீரோ லவ் பண்றது டாகசாக்கிய. இதுல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் நீசக்கா எதுக்காக டாகசாக்கிய நம்ம ஹீரோ ஃபியூச்சர் வைஃப் போட்டோ இருக்கு பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டான்னு தெரியல. நம்ம ஹீரோ ஃபியூச்சர் வைஃப் என்னடான்னா அவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஆமா ரெரினா வந்துட்டு என்ன சொன்னா அப்படின்னு டாகசாக்கி கேட்கவும் டெய்லியும் ஒன்று ஒரு தடவை கிஸ் பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டியான்னு கேட்கவும் ஏன்டா எங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன் மூஞ்ச தொங்கப்பட்டிருக்கான்னு நீசக்கா கேட்கவும் சண்டேவா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா எதுக்குன்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். 18+ பண்ணவா தானே இருக்கும் அப்படின்னு நீசக்கா கேட்கவா அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு டெய்லியும் டாகசாக்கியை கிஸ் பண்ணுவா சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஆனா நெஜி உனக்கு உண்மையிலேயே தைரியம் ஜாஸ்தி தான். கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்குள்ள தனியா போயிட்டு வந்திருக்க. யோசிச்சு பார்த்தா அப்பவே நீ அப்படிதானே இருந்த. நீசக்கா ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். எனக்கு அசைன் பண்ணி இருக்கிற ஒய்ஃப் ஒன்னு ட்ரெயின்ல பார்த்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகா இருக்கான்னு பொண்ணை பத்தி ஏதா பேசிட்டு இருக்கா அப்படின்னு நீசக்காவை ஒருத்த பிடிச்சி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ இதை அங்க வந்து பார்த்துருதான். தப்பான டயத்துல வந்துட்டு டியோடு இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு நீசக்கா மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹேண்ட்ஸமா இருந்தா நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு நம்ம திட்டிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு நீ யாருடான்னு அவன் கேட்கவும் இவன் ஏன் தப்பிச்சு ஓடாம இங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு நீசக்கா பாக்குறான். என்ன டீச்சர்ட்ட சொல்லி கொடுக்க போறியா அப்படின்னு அவன் போய் மிரட்டவோ டீச்சர் கிட்ட இல்ல போலீஸ் கிட்ட 911க்கு கால் பண்ணிட்டேன்னு அவன் சொல்றான். அதனால என்னால மறக்கவே முடியாது. என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக போலீஸ்க்கே கால் பண்ண. அவ்வளவு தைரியம் இருக்கிற நீ கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு தனியா போயிட்டு வரதுல
பண்றதுலாம் தப்பு இல்ல, உனக்கு பிரச்சனை வந்தா நீ தான் 911க்கு கால் பண்ணிருவியே அப்படின்னு நீசக்கா சிரிக்கிறான். எனக்கு நோட்டீஸ் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, அவ்வளவு நானும் கிஸ் பண்ணிருக்கான், நான் நேர்ல பாத்துக்கிட்டு கண்டுக்கிடல, ஒரு வேளாவா என் லைஃபை விட்டு போயிட்டாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சண்டே நம்ம ஹீரோ சாண்டடா வீட்டுக்கு போறான். ஏன் இவ்வளவு லேட்டு, 20 நிமிஷம் லேட்டு அப்படின்னு வா சொல்லவும், உங்க வீடு லொகேஷனை கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் ஹஸ்பண்ட் பார்க்க உனக்கு அவ்வளோ ஆர்வமா அப்படின்னு அவங்க அம்மா கிண்டல் பண்ணவோ, வாயை மூடுங்கம்மா அப்படின்னு வா சொல்றா. சரி அவனை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ, 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போறாங்க. 3 பேரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாகசாக்கியும் அங்கதான் இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்ததை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி டாகசாக்கி போகவும், யுக்காரியை பத்தி அன்னைக்கு நீ நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்ப அவன் வந்தோடனே ஏன் கிளம்புறன்னு வா கேட்கவும், நீ அவன் ஃபியூச்சர் வைஃப் நீங்க இருக்கும்போது அப்படின்னு சொல்லி வா சொல்லவும், எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு இப்போ வரைக்கும் யோக்கரியை ஒன்னும் பிடிக்கல, யுக்காரி அவா இருக்கிறது உனக்கு பிரச்சனையான்னு கேட்கவோ, இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் யோசிச்சிருக்கவன், நான் வேணா கிளம்புறேன் நம்ம ஹீரோ சொல்றான். போகாதப்பா அப்படின்னு ரீனா சொல்லவும், போகக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கான். சரி நிஜமா நீ ஏன் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி டாகசாக்கி கேட்கிறா. நீ தான் உண்மையான ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ரீனா சொல்றா. அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்டே சொல்லல நான் சொல்லவும், நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் டாகசாக்கி சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுதான். நம்ம ஹீரோ வந்து 2 hours ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மூலையில உட்காந்துருக்கான். இவங்க 2 பேர் மட்டும் தனியா பேசிட்டு இருக்காங்க. லீலா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும், ஓ நீ இங்க தான் இருக்கல, உன்னை மறந்தே போயிட்டோன்னு அவங்க சொல்றாங்க. சரி நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்கன்னு வா சொல்லவும், 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்ற நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க 2 பேரும் தான் இதை ஆல்ரெடி பண்ணிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன மியூசிக்கு உனக்கு ஓகே தானே வா கேட்கவும், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு தானே வா போறா. லிலி நான் மனசுல என்ன நினைச்சிட்டு அவகிட்ட ஏப்பா அப்படி கேட்டேன் நம்ம ஹீரோ கேட்கவும், இதுல என்ன தப்பு இருக்கு, நீ தான் ஆல்ரெடி கிஸ் பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்னு லிலினா சொல்றா. நான் கிஸ் பண்ண ரெடி அப்படின்னு டாகசாக்கி வந்து சொல்றா. என் ஃபியூச்சர் ஒய்ஃபை வச்சுக்கிட்டேவா நம்ம ஹீரோ பார்க்கவும், என்ன பத்தி கவலைப்படாதானே வா சொல்றா. உண்மையிலேயே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு டாகசாக்கி கேட்கவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க ஆசைப்பட்ட லெவலுக்கு கிஸ் பண்ணிக்கோங்க, டெய்லியோ கூட கிஸ் பண்ணுங்கன்னு வா சொல்றா. இவளுக்கு இது ஏதோ டிவில வர ரொமான்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டா நினைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்லா பாத்துக்கோ சரியான்னு டாகசாக்கி சொல்றா. சோ இப்போ இவங்க 2 பேருமே கிஸ் பண்ண ரெடி ஆகுறாங்க. 2 பேருமே இப்ப போறாங்க. ஆனா கிஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மூஞ்ச திருப்பிட்டு எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு சொல்றான். வெக்கப்படுறத பார்த்தா கியூட்டா இருக்குன்னு டாகசாக்கி சொல்றா. ரீனாவும் ஒரு மாதிரி ஆக்குறத டாகசாக்கி நோட்டீஸ் பண்றா. நைட்டு டின்னர் நான் தான் செய்யணும், சொன்னா கிளம்புறான் டாகசாக்கி போறா. உன் கூட இருந்தது எனக்கு ஃபன்னா இருந்துச்சுன்னு ரீனா சொல்றா. அதை பார்த்ததுல உனக்கு எப்படி இருந்துச்சு, ஹார்ட் பீட் ஃபாஸ்டா தொடிச்சுதா, என்னோட விருப்பம் நீ நிஜமா கூட ஒன்னு சேரணுங்கிறது தான், ஏன்னா அவனுக்கு பெர்ஃபெக்டா இருக்கிற பொண்ணுன்னு ஒன்னதான் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு டாகசாக்கி சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வா சொல்றா. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு, நாங்க கிஸ் பண்றதை பத்தி உனக்கு கவலை இல்லைன்னு சொன்னலான்னு கேட்கவும், ஆமானவா சொல்றா. உண்மையாவா, இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல வருத்தப்படுவா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாகசாக்கி அங்க இருந்து கிளம்புறா. டாகசாக்கியும் நம்ம ஹீரோவை கிஸ் பண்றது எந்த பிரச்சனையும் இல்லன்னு ரீனா சொன்னாலுமே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரீனா என்னாச்சு, ஓகே தானே நம்ம ஹீரோ கிட்ட வரவும், என்னத்தோட அதை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். நிஜமா யோக்கரி மீசக்கிய நீ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் கிஸ் பண்ணிருக்கணும் சரியா அப்படின்னு வா சொல்றா. ஹீரோக்கு எதுவோ புரியல. நம்ம ஹீரோவை ட்ரெயின் ஸ்டேஷன் அனுப்பி வைக்கிறதுக்காக அவ கூட வரா. நீயும் மீசக்கியும் என்ன பேசிக்கிட்டீங்க, எதுக்காக எங்களை டெய்லியும் திரும்ப கிஸ் பண்ண சொல்ற, மீசக்கி எதுவும் சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்குவோம். அதெல்லாம் எதுவும் இல்லன்னு ரீனா சொல்றா. நீசக்கா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை கூப்பிடுறான். இதுதான் அசைன்ட் வைஃபா, நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான்னு நம்ம சொல்லுவோம். இவன் என்ன டாகாடா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விர்ஜின் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்கு இவன் சம்பந்தம் இல்லாம இதை சொன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் பார்க்கலாம் நீசக்கா கிளம்பிருந்தான். யார் இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான் அப்படின்னு வா கேட்கவும், அவன் என் ஃப்ரெண்டு நீசக்கா ஆக்சுவலி நல்ல பையன் தான், ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். பே பீரியட் முடிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீசக்கா நீசக்கா அப்படின்னு பொண்ணுங்க கத்திட்டு இருக்காங்க. ஒண்ணுதான் கூப்பிடுறாங்க ஹேண்ட்ஸம் பாய் நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட சொல்றான். அவங்களுக்கு வர வேலை இல்ல, நோட்டீஸ் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும், அதுக்கு முன்னாடி என்ன டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீசக்கா சொல்றான். டாக்கிடா உனக்கு ஒரு செலிபிரிட்டி மேல கிரஷ் உண்டு இல்ல நீசக்கா கேட்கறான். கவர்மெண்ட் நம்ம பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது ஈவன் நீசக்கா மாதிரி பாப்புலர் ஹேண்ட்ஸமா இருந்தாலுமே அவங்கள பொறுத்தளவு எல்லாருமே ஈக்குவல் தான். செலிபிரிட்டியா இருக்கிறவங்க கூட அழகா இல்லாத நார்மல் பர்சனை கட்டிக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஈக்குவாலிட்டி மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது டாகசாக்கி வரதை பார்த்துட்டு அவ பி யூனிஃபார்ம்ல அழகா இருக்காளேன்னு பார்த்துட்டு இருக்கான். அவ நீசக்காவை மறைக்கிறான். நீசக்கா அவள லுக்க விடுறான். இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஓடுதுன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சாவியை டீச்சர்ட்ட கொடுத்துட்டு வர நீசக்கா கிளம்புறான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் இருக்குமோ, ஸ்கூல்லே ஹேண்ட்ஸம் ஆனதுன்னா நீசக்காவும் டாகசாக்கியும் தான், அவங்க ஜோடி பொறுத்தா கரெக்டா தான் இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நின்று இருக்கான். டே கிளாஸுக்கு டைம் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிளம்புறான். கவர்மெண்ட் நோட்டீஸ்ல கூட நீசக்கா டாகசாக்கின்னு வந்தா கூட ஆச்சரியப்பட எதுவும் இல்லை, ஏன்னா அவங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருந்துட்டு பெல்லே அடிச்சிருது. ஃபாஸ்டா நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கோம். நேஜிமா அப்படின்னு சொல்லி டாகசாக்கி ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் சீனையே இப்பதான் காமிக்கிறாங்க. பெல் அடிச்சுட்டுன்னு தெரியும், இருந்தாலும் உன்னை பேச கூப்பிட்டதுக்கு சாரி. லினினா ஏதாச்சும் சொன்னாலும் நம்ம கேட்கவும், டெய்லியும் உன்னை ஒரு தடவை கிஸ் பண்ண சொன்னா நானா கிரியேட் பண்ணி போய் சொல்றேன்னா நினைக்காத, உண்மையிலேயே அவதான் சொன்னா நம்ம ஹீரோ சொல்லவும், டெய்லியும் ஒரு தடவையா புரிஞ்சுக்கிடவே முடியலையே அவளை அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கும்போது டீச்சர் வர மாதிரி தெரியுது. டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிடுறாங்க. இப்பதான் பே பீரியட் விளையாண்டுட்டு வந்திருக்கோம், வேர்த்திருக்கு, ஸ்மெல் வந்தா சாரி அப்படின்னு சொல்றா. இப்படி ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாலே என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். டாகசாக்கி டக்குன்னு நம்ம ஹீரோவை போய் கிஸ் பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோவை போய் கிஸ் பண்றா. நான் இப்படி பண்றது கரெக்ட் தானா, நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பொண்ணை இப்படி கிஸ் பண்றது சட்டப்படி தப்பு, ஆனா ரீனா தான் எங்களை இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நீசக்கா அந்த பக்கமா வரான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீசக்கா ஒரு மாதிரி ஆப்றான். வரும்போது ரீரியை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அம்மா மெசேஜ் பண்றாங்க. நீசக்கா உன்ட்ட கொஞ்சம் பேசணும் நம்ம ஹீரோ சொல்லவும்,
கேட்கவும் நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன் நம்ம சொல்றான். போயிட்டு திரும்ப வரையான்னு கேட்கவும் இம்பார்ட்டண்டா நீசக்கா கேட்கறான். இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல, கொஞ்சமா இம்பார்ட்டன்ட் தான் நம்ம ஹீரோ சொல்லவும். நானும் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், முடிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறான். நம்ம டாகசாக்கி என்ன நினைப்பாரு, ரெரினா தான் டெய்லியும் ஒரு தடவை கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அண்ட் நாங்களும் கிஸ் பண்ணியிருக்கோம். நோட்டீஸ் வந்த அப்புறம் நான் இப்படி பண்றது தப்போ, ரெரினா தான் இதை பண்ண சொன்னா, அவ சீரியஸாவும் தான் சொன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோக்கு டயர்டா இருக்குன்னு அவனுக்கு தூக்கமா வருது. ஐ நீசக்கா அப்படின்னு டாகசாக்கி கூட இருக்கிற ஒரு பொண்ணு பாக்குறா. டாகசாக்கி நீசக்காவா ஒரு தினிசா லுக்க விடுறா. ஹே நான் உனக்காக திரும்ப வந்தா நீ என்னடானா அதுக்குள்ள தூங்கிட்டியா, என்ன போஸ்லடா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு நீசக்கா ஃபர்ஸ்ட் ஜாலியா தான் பேசிட்டு இருக்கான். அப்போ யாருமே இந்த இடத்துல இல்ல, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. நீசக்கா அப்ப கொஞ்சம் சீரியஸ் ஆகி நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறான். நடக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீசக்கா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு தள்ளி போய் உட்கார்ந்துருந்தான். நம்ம ஹீரோ போன் அடிச்சு எந்திக்கவும் 2 நிமிஷத்துல நீ எந்திக்கலன்னா நான் கிளம்பிடலான்னு இருந்தேன், என்ன கேட்கணும்னு வர சொன்ன நீசக்கா கேட்கவும் நம்ம கிளாஸ்ல உனக்கு யாரையாச்சும் பிடிக்குமா டாகசாக்கி மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா பிடிக்கும்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு நீசக்கா கேட்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நம்ம விளையாட்டுக்கு தான் சொன்ன அப்படின்ட்டு நீசக்கா கொஞ்சம் சோகமாகறான். இந்த மொக்க கொஸ்டின் தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி என்ன திரும்ப வர சொன்னியா அப்படின்னு சொல்லி நீசக்கா சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ இருந்த எனக்கு காதல் அதுல இருக்கிற பொய்கள் இதெல்லாம் பத்தி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ரீடோ தி ஹீலர் அப்படின்னு ஒரு அனிமேவை நான் பார்த்திருந்தேன். அதுல பிரின்சஸ் ஒருத்தி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுவா. அந்த பிரின்சஸ் மேல விருப்பம் இருக்கிற இன்னொருத்தன் வந்துட்டு பிரின்சஸ் எப்படி நீ கிஸ் பண்ணலாம், பிரின்சஸ் ஸ்லிப்பை டச் பண்ண உதடு தானே இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்ச அவன் கிஸ் பண்ணிடுவான். நீசக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டாகசாக்கி நம்ம ஹீரோவை கிஸ் பண்றத பார்த்திருப்பான். அண்ட் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது நீசக்கா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிருப்பான். இந்த சீனை பார்த்தப்போ ரீடோ தி ஹீலர் சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. டாகசாக்கிக்கு ஏப்ரல்லே 16 ஏஜ் ஆயிடுச்சு. அவளுக்கு இந்நேரத்துக்கு நோட்டீஸ் வந்திருக்கணும். ஆனா டாகசாக்கி நோட்டீஸ் வந்த மாதிரியே எதுவுமே யார்கிட்டயோ பேசல. நீசக்காக்கும் மேபி நோட்டீஸ் வந்திருக்கலாம். ஹீரோவோட ஃப்ரெண்டு நீசக்காவோ டாகசாக்கியும் எதுக்காக ஒருத்தர் லுக்க விட்டுக்கிடணும், என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல நம்ம ஹீரோ ரப்பரை கொடுத்ததுனால லவ்வர் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, பொண்ணுங்களுக்கு ரப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே கொடுத்துருங்க. பட் நான் பாய் ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதேமாதிரி யாராச்சும் இருந்து ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள இல்லைன்னா வந்திருக்கா. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் நடந்துச்சா, என்ன நீங்கள் வெக்கப்பட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பாவும் நானும் எப்பவோ ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்லவும், அம்மா நீங்க கிஸ் பண்ணன்னு சொன்னீங்களா, அது எதுக்காகன்னு கேட்கவும், ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல, ஒருத்தர் பிடிச்சிருந்தா கிஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அப்பா அம்மா சொல்றாங்க. அப்படின்னா ஒருத்தர் பிடிச்சிருந்தா கிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ரெடினா பாக்குறா. மினிஸ்ட்ரி ஆஃபீஸர் வர ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ரெடினா பாத்ரூம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவா கைய பிடிக்கவும், நம்ம ஹீரோ டாகசாக்கி கிஸ் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப ஹீட்டா இருக்கு, சரிவா ஒரு ரூமுக்கு போலாம் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே போறா. நம்ம ஹீரோ ரூம் ரொம்ப குப்பையா இருக்குது பார்த்துட்டு ஆஃபீஸர்ஸ் வரதா டைம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. என் ரூம்ல ஒரு பொண்ணு இருக்கா, இருக்கிறதுனாலயே ரூம் ஸ்மெல் நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். ஆமா இது என்னது அப்படின்னு கேக்குறா. அந்த மாதிரி புக் எதுவும் மாட்டிச்சோ நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் பயந்துட்டு எலிமெண்டரி ஸ்கூல் போட்டோ தானான்னு விட்டுருதான். மீசக்கி இதுல ரொம்ப கியூட்டா இருக்கல்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது, இந்த போட்டோல நீ காமெடியா இருக்க, இதை ஏன்பா வாங்கினேன்னு கேக்குறா. நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சுதான் வாங்கினேன் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஆனா உண்மையிலேயே ஒரு போட்டோல தான் மீசக்கி என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் வாங்கினேன் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஆமா உனக்கு எப்பா அவ மேல லவ் வந்துச்சுன்னு கேட்குவான். அந்த எரேசர் கொடுத்தப்பான்னு சொன்னேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவளை பிடிச்சிருக்க போய் தானே எரேசரையே கொடுத்த, எப்போல இருந்து உனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்குவான். ஆமா அது எனக்கே தெரியல, அவளுக்கு எரேசர் கொடுத்தப்ப தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அடுத்த நாள்ல இருந்து நான் ஸ்கூல் போகும்போது அவளை பார்க்கும்போது எல்லாம் வித்தியாசமா தெரிஞ்சது அப்படின்னு ஹீரோ சொல்லவா. அப்ப கிஸ் பண்ணணும்னு தோணுச்சானவா கேட்கறா. நான் சின்ன பையன் எல்லாம் கிஸ்ஸை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவ திரும்பவும் எப்ப என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணுவான்னு தான் நான் ஆர்வமா இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவோ. கேட்கும் போதே சூப்பரா இருக்கே, வயிற்றுக்குள்ள பட்டாப்பூச்சிலாம் பறக்குது அப்படின்னு வா சொல்றா. உனக்கு சின்ன வயசுல யாரையாச்சும் பிடிச்சிருந்ததா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு தடவை நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், அப்போ பக்கத்து ஏரியால இருந்த ஒரு அங்கிள் அந்த பக்கமா வந்தாரு, அவர் என்கிட்ட நல்லபடியா பேசுவாருன்னு சொல்லவும், அங்கிளா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல அவரு அங்க தனியா இருக்கிற ஒரு அனாட்டாமி மாடலை காமிச்சாரு, அந்த அனாட்டாமி மாடல் அவங்க அம்மாவை விட்டு தனியா வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால வருத்தத்தோட இருக்கும், நைட் எல்லாம் இங்க சுத்தம்னு அவர் சொன்னாருன்னு சொல்லவும் ஹார்ட் படப்படன்னு அடிச்சுது. ஒருவேளை நான் அந்த பொம்மையை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்னு வா சொல்லவும், கண்டிப்பா அது லவ் இல்ல கோஸ்ட் ஸ்டோரியை கேட்டுவோம், ஹார்ட் ஃபாஸ்டா துடிச்சிருக்கு, அதுக்கு வேற பயம் நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா மீசக்கி கிட்ட நீ அதுக்கப்புறமா பேசினியா, அவ்வளோ நீயும் நான் சொன்ன மாதிரி கிஸ் பண்ணீங்களான்னு கேட்கவும், அது வந்து நம்ம ஹீரோ யோசிக்கவும் சொல்லுனவா கேட்கறான். நம்ம ஹீரோக்கு போய் சொல்ல மனசு வரல. ஆமா கிஸ் பண்ணோம் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான்.
நல்லது. சரி மீசக்கி ஹாப்பியானாலான்னு கேட்கவும் நான் அவகிட்ட அதை பத்தி கேட்கல, ஆனா நான் ஹாப்பி தான் நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டு கொஞ்சம் ரெடினா ஒரு மாதிரி ஆகுறேன். என்னாச்சு கோவப்பட்டியா? சாரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். சாச்சா நான் கோவம்லாம் படல, நம்ம எந்திக்கும் போது புக்கு வலிக்கு நம்ம ஹீரோ மேல அவ விழுந்துருதா. மினிஸ்ட்ரியில இருந்து வந்துட்டாங்க, நம்ம ஹீரோ அம்மா கூப்பிடுறாங்க. ஈச்சிஜோங்கிற அந்த லேடியோ கூடவே யாஜிமாங்கிற அந்த ஆளு வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் பார்த்தா சரியில்லை, நாங்க வரதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஈச்சிஜோ கேட்கவும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படி நீங்க பண்ணாலும் எந்த தப்பும் இல்ல, எல்லா பசங்களும் உங்க ஏஜ்ல பண்றதுதான். சரி கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் சயின்ஸை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். 50% உங்க கேரக்டர் ஜீன் படி தான் இருக்கும். அது போக உங்க பிசிக்கல் டெஸ்ட், மென்டல் டெஸ்ட் எல்லாத்தையும் சயின்ஸ் மூலியமா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்ட் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த யுகாரி லா. முந்திலாம் அரேஞ்ச்டு மேரேஜ்ங்கிறது சும்மா பேருக்குன்னு பண்ணி வச்சாங்க. ஆனா இப்ப சயின்ஸோட உதவியால உங்களுக்கு ஏத்த ஜோடியை பெர்ஃபெக்ட்டா எங்களால மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும். அதனாலதான் அந்த சிஸ்டம் ஃபுல் சக்சஸ் ரேட்ல இருக்கு. ஒரு அழகான பொண்ணை பார்த்தாலோ அவ ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சுனாலோ ஒரு பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிரும். இததான் லவ்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அனலைசிஸ் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி பண்ற லவ் 90% ஃபெயில் தான் ஆகுது. அதனாலதான் இந்த யுகாரி சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது. சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் சயின்ஸ்ங்கிற லவ் உண்மையிலேயே ஆசம் தான் இல்ல? சரி ஓகே, நீங்க 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஜென்டில்மேன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அவங்க கேட்கவும் இவ என் ஒய்ஃப்னு எனக்கு தெரியும், பட் எங்க ஃபீலிங்ஸை பத்தி எனக்கு சரியா தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் 1 மாசம் கூட ஆகல. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கவும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நிறைய டேட்டாஸ் இன்னும் தெரியாம இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, அதை பத்தி உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரீனா சொல்றா. அட்லீஸ்ட் கிஸ் ஆச்சு பண்ணீங்களான்னு கேட்கவும் அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி வைக்கப்படுறாங்க. இவங்க உங்க மேரேஜ் பார்ட்னருங்கிறதுனால சில பேர்லாம் 18+ கூட பண்றாங்க, இது உங்க வயசுல சகஜம் தான் அப்படின்னு நீச்சிஜோ சொல்லவோ 18+ தான் நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டு அவளை திரும்பினா கனவுல கூட அதை இமேஜின் பண்ணி பார்க்காத அப்படின்னு வா சொல்றா. இப்ப அந்த ஆபீசர் சரின்னு கிளம்பும் போது டாகசாக்கி வீடு உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கவும் மீசக்கி டாகசாக்கியான்னு கேட்கவும் ஆமா அவங்க வீடு தான் அவங்க கேட்கறாங்க. அப்படின்னா மீசக்கிக்கு நோட்டீஸ் வந்துட்டான்னு லிலினா கேட்கறா. சாரி அது பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்களால உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எலமெண்ட்ரி பார்க்குக்கு பின்னாடி தான் அவ வீடு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்லவா அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவா அவ இத்தனை வருஷமா லவ் பண்றா அப்படின்னு சொல்லியிருப்பானா அவளுக்கும் நோட்டீஸ் வந்துடுச்சு அப்படின்னா என்னால இனிமே அவ கூட இருக்க முடியாத நம்ம ஹீரோ சோகமாகவும் இங்க பாரு நான் அபிஷியலா அவளுக்கு நோட்டீஸே போகல, அதுக்குள்ளேயே நீ விட்டு கொடுக்குற, உன்னோட லவ் இவ்வளவுதானா, இவ்வளவுதான் சொன்னா இனிமே என்கிட்ட ஹெல்ப் எதிர்பார்க்காத, எதுவும் இன்னும் முடிஞ்சு போகல யோகரி அப்படின்னு லிலினா சொல்லவும் தேங்க்ஸ் லிலினா, தேவையில்லாம நான் உன்னை கவலைப்பட வைக்கிறேன், என்னோட அசைன்ட் ஒய்ஃபா இருந்துட்டு உன்னை இந்த மாதிரி பேச வைக்கிறதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்லவும் நான் இதை உனக்காக பண்ணல, மீசக்கி சோகமாக கூடாதுன்னு பண்றேன்னு சொல்றா. ஆபீசர்ஸ் கிளம்பிட்டாங்களா? லிலினா நம்ம வெக்கேஷன் போறத பத்தி சொன்னாங்களான்னு கேட்கவோ இல்லன்னு சொல்றா. அப்ப அவங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. மீசக்கி கிஸ் பண்ணதை எப்படி ஃபீல் பண்ணா நாளைக்கு மறக்காம ஸ்கூல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் டெய்லி அவளை ஒரு தடவை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் இனிமே அவளை கிஸ் பண்ண போறது இல்ல, நீ சொல்றாங்கிறதுக்காக நான் கிஸ் பண்றது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா, நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களை கிஸ் பண்ண இந்த உலகம் ஏன் தான் தடுக்குதோ அப்படின்னு சொல்றா. மீசக்கிக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, எப்படியாச்சும் அவ கிட்ட கேட்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அவ தனியாவே கிடைக்க மாட்டேங்கிறா. கிளாஸ் ரூம் டியூட்டி இருக்கிறதுல ஒரு பையன் ஆப்சென்ட் ஆனதுனால மீசக்கி கூட சேர்த்து நம்ம ஹீரோவே வந்துட்டு இன்சார்ஜா அவங்க டீச்சர் போடுறாங்க. இப்போ நான் அவகிட்ட கேட்டணும் அப்படின்னு ஈவினிங் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ என்னதான் சொல்ல வரேன்? டாகசாக்கி வாய்ஸ் கேக்குது. நீசக்கா கூட அவ என்ன பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ என்ன பண்றான்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு நீசக்கா கேட்கவும் நான் தெரிஞ்சுதான் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்ப கிளாஸ் ரூம்ல போய் உட்காருவோம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வாங்க வரா. நான் இந்த ஷீட் எல்லாம் பாதியா மடிக்கிறேன், அந்த ஒரு ஷீட்டை நீ இதுக்குள்ள வச்சு அப்படியே அடுக்கு சரியா அப்படின்னு சொல்றா. டாகசாக்கி நேத்து மினிஸ்ட்ரியில இருந்து உங்க வீட்டுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்றா. நோட்டீஸ் கொடுக்குதான் வந்தாங்களா? சரி அந்த பையன் எப்படிப்பட்டவன் கேட்கவும் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லறா. உனக்கும் அவனுக்கும் எப்படி ஒத்து போதான்னு கேட்கவும் சமயம் சண்டை வரும், ஆனா நாங்க ஒத்துமையா இருப்போம் தான் நினைக்கிறேன்னு சொல்லவும் அவனை ஆல்ரெடி பாத்துட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரே வீட்டுல தானே தங்குறோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னாச்சுன்னு கேட்கவும் உனக்கு நோட்டீஸ் வந்துருச்சு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் எனக்குன்னு சொல்லவே இல்லையே, என் வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி நீ கேட்கியோன்னு நினைச்சிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் நேற்று நோட்டீஸ் வந்துச்சு. ஆமா உனக்கு எப்படி அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியும் கேட்கவும் எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி நேற்று கேட்கறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என்ன சொன்ன கேட்கறான். நான் தெரியலன்னு தான் உண்மையிலேயே சொன்ன நம்ம ஹீரோ சொல்லவும் நீயும் லிலினாவும் நல்ல ஒரு ஜோடி பொருத்தம், 2 பேருமே மத்தவங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணா செய்வீங்க அப்படின்னு டாகசாக்கி சொல்றா. உனக்கு தான் நோட்டீஸும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், அவ தான் என்ன சமாதானப்படுத்தினா நம்ம ஹீரோ சொல்லவும் நல்லது அப்படின்னு சொல்றா. உனக்கு வரப்போற நோட்டீஸ்ல இருக்கிற பையன் எப்படிப்பட்டவனா இருக்க போறானோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு எப்பவுமே நீ மட்டும் தான் ஸ்பெஷல், வேற யாரையா லைஃப்ல வந்தாலும் அதை பத்தி நான் பெருசா எடுத்துக்கிட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிருந்தா. சாரி நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் அமைதியா இருக்கிறான். இப்ப ஸ்கூல் முடிஞ்சா வீட்டுக்கு போறா. என்னாச்சு சோகமா இருக்க அப்படின்னு டாகசாக்கி கிட்ட யாரோ கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்லவும் நீ பொய் சொல்ற நல்லாவே தெரியுதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. சில விஷயங்களை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனா நம்ம மனசை மட்டும்தான் பொய் சொல்லி ஏமாத்த முடியல அப்படின்னு வருத்தப்படவும் நம்ம மனசை பொய் சொல்லி ஏமாத்த முடியாது, முக்கியமா லவ்னு வந்துட்டா அப்படின்னு அந்த கூட இருக்க பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப வீட்டுல இருக்கும்போது லிலினா கால் பண்றா. மீசகி கிட்ட பேசினியா என்னாச்சுன்னு கேட்கவும் அது ஆக்சுவலி அவளுக்கு நோட்டீஸ் இல்லையாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப அவங்க அண்ணனுக்கா அக்காக்கான்னு கேட்கறா. அதை நான் கேட்கலையே நம்ம ஹீரோ சொல்றான். கேம்ப் போறத பத்தி உங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? சரி ஓகே நான் மீசக்கியை இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மீசக்கி ரிரினா 2 பேரையும் நான் சமாளிக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நானும் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். அவளும் சரின்னு சொல்றா. என்னால முடியாது ப்ளீஸ் பா, எனக்கு கேம்ப் ஃபயர் பத்த வைக்க தெரியாதுன்னு சொல்லவும் எனக்கும் தான் நம்ம சொல்றான். ஒருவேளை கரடி ஃபைட் பண்ண நான் தோத்துருவேன்
நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நான் மட்டும் என்ன வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அவன் கேட்கறான். ஸ்பைடரை பார்த்தா கூட நான் பயப்படுவேன்னு சொல்லுவோம். நானும் தான் அவன் சொல்றான். கடைசியில் நம்ம ஹீரோ ரொம்ப கெஞ்சி கேட்கவும் ஸ்ட்ராபெரி வச்ச ஜாம் கேக் 3 வேணும்னு சொல்லுவோம். அப்ப வாரியான்னு கேட்கறான். அவனும் சரின்னு சொல்றான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. டாகசாக்கியோ லிலினாவையும் நான் தனியா சமாளிக்க தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீசக்கா ஷாக் ஆகுறான். நிஜமா கூட கேம்ப் போறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இது ஒரு பொய்யா இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு டாகசாக்கி நினைக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டாகசாக்கியோட வீட்டுக்கு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருக்கிறவங்க போயிருக்காங்க. ஆனா நோட்டீஸ் எனக்கு வரல அப்படின்னு அவ சொல்லிட்டா. டாகசாக்கிக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். இதுல ஓடையில நீசக்காவும் டாகசாக்கியும் எதுக்காக பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அண்ட் நம்ம ஹீரோவை பத்தி டாகசாக்கி உண்மையிலேயே எப்படி ஃபீல் பண்றா, லிலினா கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோ டாகசாக்கி கிஸ் பண்றது லிலினாக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு தான் அவ சொல்றா. ஆனா அவ லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி தான் அவ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல தெரியுது. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோட ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கான். நாங்க கார்ல போயிருந்தோம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு ட்ரெயின்ல வந்துருன்னு அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டாங்க. நீசக்கா ஒரு வழியா வந்துட்டியா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். உன்னால எனக்கு பிரச்சனை தான் நீசக்கா சொல்றான். இப்ப மத்த 2 பேருமே வந்துருந்தாங்க. நீசக்கா இருக்கானா டாகசாக்கி ஷாக் ஆகுறா. இந்த மோசமானவன் எதுக்காக இங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரெரினா கேட்கவும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, அது இவன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். ரெரினாவை என்ன பண்ண அவன் ஏன் கோவமா இருக்கான்னு டாகசாக்கி கேட்கறா. நான் எதுவும் பண்ணலாமா, நீ ஏன் இங்க வந்த நீசக்கா கேட்கவும் ரெரினா தான் கூப்பிட்டான்னு இவங்க 2 பேரும் முறைச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிருந்தான். ட்ரெயின்ல யாருமே பேசாம அமைதியா போயிட்டு இருக்காங்க. இந்த குரூப்பே ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு ரெடினா சொல்லவும் இல்ல ஓபடா பேசாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு நோட்டீஸ் வந்ததுல சந்தோஷம், ஏன்னா மியூசிக்கே எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காளேன்னு சொல்லவும் அவளுக்காக சொன்னியா, நான் கூட ஒரு செகண்ட் எனக்காகவும் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ எப்ப விடுதானான்னு கேட்கவும் ரெரினா அப்படிதான். நானும் ரெரினாவை ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தப்போ நீ டாகசாக்கி கிட்ட என்ன பேசினா நம்ம ஹீரோ கேட்கறான். பெருசாலாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு நீசக்கா சொல்றான். இவன் டாகசாக்கியை லவ் பண்றான்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். கேர்ள்ஸ் 2 பேரும் ஸ்விம் பண்றான்னு போயிருந்தாங்க. நீங்க குக்கிங் ரெடி பண்ணி வைக்கிறீங்களான்னு அவங்க அம்மா வந்து கேட்கவும் நம்ம ஹீரோ சரின்னு சொல்றான். நீசக்கா குக் பண்ணுவேன்னு கேட்கவும் அவனும் ஆமான்னு சொல்றான். இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்கள்லாம் சமைச்சாலே அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒன்று இமேஜின் பண்ணா. நீசக்கா கத்தி எடுத்து ஒரே போட போட்டு என்ன இது வெட்ட மாட்டேங்கன்னு யோசிக்கிறான். ஏன்டா குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இதை வெட்டிடும், உனக்கு இதை வெட்ட தெரியலையா, டிவியில கூட இதெல்லாம் சொல்லி தருவாங்களேன்னு கேட்கவும் நீயா இந்த மாதிரியா அப்படின்னு நம்ம கேட்கறான். நீ எந்த சேனல்டா பார்த்துட்டு இருந்த, சரி விட்டு தெரியல நான் அதை பார்த்துக்கிட்டேன். காய்கறியை மட்டுமாச்சு கழுவ தெரியுமான்னு கேட்கவும் அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவேன்ட்டு அவன் போயிட்டு காய்கறியை சோப்பா இல்ல டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி கழுவணுமா அப்படின்னு அவன் கேட்கறான். நீ காய்கறியே கழுவ வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ சமையல் பண்ணி வச்சிருந்தா பாவ் நீசக்கா நீ அழகு மட்டும் இல்ல சூப்பராக சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்லுவோம். நான் சமைக்கல நம்ம சொல்றான். எவ்வளவு தன்னடக்கமா இருக்கிறான்னு அவங்க சொல்லுவோம். அவன் உண்மையை தான் சொல்றான். நம்ம ஹீரோ சொல்றான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு மத்த 2 பேரையும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு போனா ஃப்ரெண்ட்ஸூட்ல அவங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டுதான். ஆனா ஒரு வித்தியாசமான ரோல் உண்டு. அண்டர்வேர்ல பார்த்தாதான் தப்பு, பட் ஸ்விம் சூட்ல பார்த்தா தப்பு இல்லன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு இருந்தா யோகாரி என்ன பண்றேன்னு ரெடினா கேட்கறோம். அது வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாதான் அவங்களை கூப்பிட வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் ஸ்விம் பண்ண மாதிரியான்னு ரெடினா போகும்போது அவ கால் வலிக்கு கீழே விழுந்துருதா. அவளோட கால் கொஞ்சம் சொல்லிக்கிச்சு, நடக்க முடியலன்னு நான் வேணா முதுகுல தூக்கிட்டு போறேன்னு சொல்லுவோம். அப்படி தூக்குறது எனக்கு பிடிக்காதுன்னு வா சொல்லுவோம். அவளை பிரின்சஸ் மாதிரி நம்ம ஹீரோ தூக்கிக்கிட்டு டாகசாக்கி வா திங்ஸை தூக்கிட்டு வந்துட்டியா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவு சரின்னு சொல்றா. ஒரு பொண்ணு இவ்வளவு அதிகமா அவ ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் டைமா டச் பண்றா, இது ரொம்ப சாஃப்டா இருக்கு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கங்கன்னு கை வைக்கிறதுனால அவளும் ஒரு மாதிரி வியர்டா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ரெடினா என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். முட்டாள் முட்டாள் யோகாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகவும் கால் சொல்லிக்கிருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கறான். அதை பத்தி நான் யோசிக்காததுனால எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்தே அங்க இருந்து போறா. டாகசாக்கி இதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கவும் நீ ஏன் இந்த ட்ரிப்புக்கு வந்த, உண்மையிலே நீ ஒரு சுயநலவாதி நீசக்கா சொல்லவும் அப்படிலாம் ஒன்றும் இல்ல, நெஜிமா ரெரினா 2 பேரையுமே எனக்கு பிடிக்கும். ரெரினா என்ன கூப்பிட்டு நான் வாரேன்னு சொன்னதா ரொம்ப ஹாப்பியானா, அதுக்கு தான் நான் வந்தேன். நீ தான் சுயநலவாதி நீசக்காவை பார்த்து சொல்லவும் ஆமா நான் சுயநலவாதி தான் அவன் சொல்றான். என்னப்பா இப்படி ஒத்துக்கிட்ட நான் சிரிக்கிறா. இவங்க பேசுறது நம்ம ஹீரோ பாக்குறான். டாகசாக்கியும் சிரிச்சுட்டு தான் இருக்கா. ஒருவேளை அவளுக்கு நீசக்காவை பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெரினா அப்பா ஒரு வெட்டினரி டாக்டர்ங்கிறதுனால அவ காலை கட்டு போடுறாங்க. அவன் யோகரை நீ ஃபியூச்சர்ல காலேஜ் ஏதோ சேர போறியா அப்படின்னு ரெரினா அப்பா கேட்கவும் நான் ஆர்கியாலஜி எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு பரியல் மவுண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த காலத்துல இறந்த ஒருத்தவங்களுக்காக பெரிய சமாதி வச்சிருக்காங்கன்னா அந்த காலத்துல அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருந்தா இதை பண்ணிருப்பாங்க. இப்போ இருக்கிற இந்த காலம் வரைக்கும் நம்ம அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். என்னை பொறுத்தளவு இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்டா பேசுறான். எனக்கு இது அவ்வளவு பிடிக்குமான்னு ரெரினா ஆச்சரியமா பாக்குறா. ரெரினா நம்ம ஹீரோ அப்பா 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் வேற என்ன கேர்ள்ஸ் டாக் தான் அப்படின்னு நீசக்கா சொல்றான். நான் டாகசாக்கியை லவ் பண்றது முதல்ல இருந்தே நீசக்காக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதான் அவன் என்கிட்ட இதை மறைக்கிறான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீசக்கா உன்ட்ட ஒன்னு கேட்கணும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது
ஏன்டா இவ்ளோ க்ளோஸா மூஞ்ச வச்சிருக்கன்னு அவன் கேட்கறான். நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நீசக்கா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணது தான் கேட்கறான்னு அவன் யோசிச்சுட்டு இவனுக்கு தெரிஞ்சிட்டோம் நீசக்கா ஷாக் ஆகிறான். அதை நீ ஏன் சொல்லாம மறைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அப்படின்னு நீசக்கா சொல்ல வரதுக்குள்ள ரெரினா வந்து கதவை தட்டுறா. கைஸ் டெஸ்ட் ஆஃப் கரேஜுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. நீசக்கா ரெரினா நம்ம ஹீரோ டாக்கசாக்கி 2 ஜோடியா பிரிகிறாங்க. என்னை விட்டு 1 மீட்டர் தள்ளியே தான் வரணும் அப்படின்னு ரெரினா சொல்லவும், அன்னைக்கு உன்னை விர்ஜின்னு கூப்பிட்டதுனால தான் என்ன கெட்ட பையன்னு ட்ரீட் பண்றல, நெஜியை நினைச்சா பாவமா இருக்குன்னு அவன் சொல்லவும், யோகரி ஒண்ணு மாதிரி கிடையாது, சில சமயம் அவன் முட்டாள்தனமா நடப்பான், பட் இருந்தாலும் மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பேச மாட்டா, ரொம்ப நல்லவன் தான். அவங்க 2 பேரையும் தனியா விட்டுருக்கோம், நேரத்துக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நீ என்ன பேசுறன்னு நீசக்கா கேட்கவும், அவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்க, தனியா இருந்தா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், உனக்கு புரிஞ்சுக்கவே முடியல, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீசக்கா கேட்கறான். ரெரினா ஏன் தான் இப்படி இருக்காளோ, நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்க்க அவ தானே இந்த பிளான பட்டா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஒருவேளை காலையில என் காலில் சுலுக்கி இருந்துச்சுன்னா என்னையும் அப்படி தூக்கிட்டு போயிருந்திருப்பியான்னு கேட்கவோ, கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நான் ஒன்றும் ரெரினா மாதிரி லைட் வெயிட் கிடையாது, சரி நம்ம கையை பிடிச்சிட்டு நடக்கலாமா அப்படின்னு கேட்கவோ, சரின்னு போய் அவங்க கையை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. ஏதோ லைட் இந்த பக்கமா போச்சு அப்படின்னு சொல்லி டாக்கசாக்கி அதை ஃபாலோ பண்ணி போறா. அப்ப எஜ்ஜில் கால் வச்சுவோம், மனுஷருக்கு அவ கீழே விழுறா. நம்ம ஹீரோவில் பிடிக்கலான்னு போறதுக்குள்ள அவ நம்ம ஹீரோ கையை பிடிச்சு நம்ம ஹீரோவையும் சேர்த்து இழுத்துருக்கா. நல்லவளை இவங்க ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே விழல, அது ஒரு சின்ன பள்ளம் தான். டாக்கசாக்கி உனக்கு இதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் ட்ரெஸ் லைட்டா வந்துருக்கு, அவன் மேல நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி இருக்கிறான். சாரி நம்ம ஹீரோ எந்திக்க பக்குவோம், அவன் டக்கு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஒரு செகண்ட் நான் சாக போறணும்னு ரொம்பவும் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹார்ட் பீட் அவளுக்கு ரொம்ப வேகமா துடிக்குது, கொஞ்ச நேரம் நம்ம இப்படியே இருக்கலாமா அப்படின்னு கேட்கறா. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கவும், சரி அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுப்போம், அவங்க ரிலேஷன்ஷிப்ல நீ எங்க இருப்ப அப்படின்னு நீசக்கா கேட்கறான். அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன்னு சொல்லவும், என்னது ஃப்ரெண்ட்ஸா இருப்பியா, சரி அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ ஃப்ரெண்ட்ஸா இருப்பேனே வச்சுப்போம், ஆனா உனக்கு வரப்போற நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் நெஜி லெவலுக்கு நல்லவனா இருப்பானா, முட்டாளா, ஈவன் என்ன விட மோசமானவனா கூட இருக்கலாம், சரி அப்படியே எல்லாமே உன் பிளான் படியே போனா கூட நெஜி இந்த மேரேஜை கேன்சல் பண்றான்னு வச்சுக்கிடுவோம், அவனுக்கு தான் அதுக்கு பெனால்ட்டி கிடைக்கும்னு சொல்லவும், அது ஒன்றும் கிரைம் கிடையாது, அதுக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு கேட்கவும், கவர்மெண்ட் இதை வெளியே சொன்னதில்ல, ஆர்கியாலஜி காலேஜ்ல அவன் படிக்கணும்னு நினைக்கிறான், அந்த காலேஜ்ல நிறைய அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சு மேரேஜ் கேன்சல் பண்ணா நீ ரெக்கார்ட்ல இருக்கும், அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இவனை தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நீ பண்ற விஷயங்கள்னால அவன் ஃபியூச்சரே கூட அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீசக்கா சொல்லவும், அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆகவும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேரி டெய்ல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், ரியாலிட்டியில கிடையாது அப்படின்னு நீசக்காவை கொஞ்சம் சோகமாகறான். அது என்ன லைட் நீசக்காவும் இப்போ அதை ஃபாலோ பண்ணி போனா. ரெரினா இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யோகரி அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சிருந்தான். நீங்க நினைக்கிற மாதிரி இது எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நேச்சி ஒன்ன அப்படின்னு நீசக்கா பார்க்கவும், உண்மையிலேயே நாங்க ஸ்லிப் ஆகி விழுந்துட்டோம், நீ நினைக்கிற மாதிரி இல்ல நீசக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இறங்கி நாங்க கீழே வர அப்படின்னு ரெரினா சொல்றா. சரி வாங்க நம்ம திரும்ப போலாம் அப்படின்னு ரெரினாவும் மீசக்கியும் முன்னாடி போறாங்க. நம்ம ஹீரோ ரோபோட் மாதிரி ஒரு தினசா நடக்கவும், மேட்ரு முடிச்சிட்டியா நீசக்கா கேட்கறான். அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே பேசாம அமைதியா போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் பார்த்த லைட் இதுதானே, நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்ணுவோன்னு போறான். மின்மினி பூச்சி கூட்டமே அங்க இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அந்த லைட் எல்லாம் பூச்சிங்களா அப்படின்னு நீசக்கா பயப்படுறான். இதெல்லாம் ஒன்னும் பண்ணாதுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பூச்சியை பிடிச்சி அவன் கிட்ட கொண்டு வருவான். அவன் பயப்படுறான். அக்கா அழகா இருக்குன்னு ரெரினா சொல்லவும், நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் மீசக்கி சொல்றா. இந்த பூச்சி தண்ணியை மட்டும் தான் குடிச்சு உயிர் வாழுமா, அதுவும் முட்டை போட்ட உடனே இறந்து போயிருமான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இதுங்க மொத்த லைஃப்லயும் இது லவ்வுக்காக தான் போராடுது இல்ல அப்படின்னு மீசக்கி பாக்குறா. கிட்டத்தட்ட அப்படிதான் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ரெரினா நம்ம ஹீரோ மீசக்கி 2 பேர் கையவோ சேர்த்து பிடிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ நீசக்கா கையை பிடிக்கிறான். நீ ஏன் கையை பிடிக்கிறேன்னு நம்ம கேட்கவோ, இதெல்லாம் ஒரு ஃப்ளோல போகணும் கண்டுக்கிடாதா அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 4 பேருமே கை கோர்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட், லவ்வர், ஃபியூச்சர் மேரேஜ் பார்ட்னர், இது எதை பத்தியே எனக்கு கவலை இல்ல, நாங்க 4 பேரும் இதே மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ 2 நாள் ட்ரிப்பை முடிச்சுட்டு ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. சரி நான் ஸ்டேஷனுக்கு இந்த பக்கமா தான் போனோம் அப்படின்னு மீசக்கி கிளம்புறா. நீசக்கா நீ இந்த பக்கம் தானே போனோம், ரெரினா இங்கேயே வெயிட் பண்ணு, நான் இதை வந்துட்டு தான் நம்ம ஹீரோ போறான். சாரி நீசக்கா, நான் உன்னை வழக்க டைமா கேம்பிங் கூட்டிட்டு போனதுக்கு மன்னிச்சிட நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், நான் அதை ஆக்சுவலி என்ஜாய் பண்ண அப்படின்னு நீசக்கா சொல்றான். ஃபயர் ஃபிளைஸ் பார்த்தப்பவே நினைச்சேன் நீ அதை என்ஜாய் பண்றான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நேற்று நைட் நம்ம பேசிட்டு இருந்தோமே, ஜஸ்ட் ஒரு சாரி சொன்னா பார்த்தாதுன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் சாரி அப்படின்னு நீசக்கா அங்க இருந்து கிளம்புவோம். அப்படின்னா உண்மையிலேயே இவன் டாக்கசாக்கியை லவ் பண்றான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா நீசக்கா மென்ஷன் பண்ணது நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணதான். இப்ப ரெரினா கிட்ட நம்ம ஹீரோ வரான். அவன் அவனுக்கு கோமா மவுண்ட பத்தி தெரியுமா கேட்கவும், தெரியல ஏன் நம்ம ஹீரோ கேட்கறான். டபுள் பரியல் மவுண்ட பத்தி ஒரு புக்ல ரீட் பண்ண சொல்லவும், ஓ அந்த டெஜினியாமா மவுண்டியா, அது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப அதை பார்க்க என்ன கூட்டிட்டு போறியானவா கேட்கறா. நாளைக்கே போலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், நாளைக்கெல்லாம் வேணா எனக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்றா. சரிப்பா கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் ஆயிட்ட, சரி நீ ஃப்ரீயா இருக்கிறப்ப சொல்ல போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அவ ஏதோ சொல்ல வந்துட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்றா. ரெரினா என்ன நினைச்சு ஒரி பண்றாளோ, தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்குன்னு கேட்கறா. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்லவும், சரியாப்ப நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றா. ரெரினா அண்ட் என்னோட ரிலேஷன்ஷிப் ஒரு தினசா போயிட்டு இருந்தாலும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு,
ஆனா அதை மாத்துற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும்னு அப்ப எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் ட்ரைனிங்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அதை தான் நம்ம ஹீரோ அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பான். நீசக்கா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணதை தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டானு நினைச்சு சாரி கேட்டு போறான். ஆனா அவன் டாக்கசாக்கியை லவ் பண்றான். நம்ம ஹீரோவா தான் நினைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட்ல பெரிய 18+ எல்லாம் இருக்கு. எப்படி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான லவ் அண்ட் லைஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் கதை அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வேர்டுக்கு பதிலாக நான் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே 18+ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன். அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சீனை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஸ் சீசன் 1 எபிசோட் 6. ஃபஸ்ட்டு சீன் எப்படி இருக்குன்னா எபிசோட் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. யுகரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எப்படினாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற போகிறோம் தானே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவ்வளோ கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் டங்க வெளியே கொண்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேரும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே அவளோட கனவு தான். ஏன் கனவுலயே இப்படி வருது, ரொம்பவும் ரியலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெடினா ரொம்ப வைக்கப்படுறா. கிஸ் பண்றதுனால என்னெல்லாம் நடக்கும் அவ புக்ல ரீட் பண்ணிட்டு இருக்கா. 80 மில்லியன் கேலரிஸ் குறையுமா, இம்யூனிட்டி அதிகமாகுமா அப்படின்னு அவ ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஹாய் ரெடினா, ஹே சானடா அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிட்டு இருக்கவா திரும்பலாம் நானே சானடா மிஷின் பட்டப்பேர் சொல்லி அவ கூப்பிடுவோம். இவ்வளவு திரும்பி பாக்குறா. ஹாய் அப்படின்னு வா சொல்றா. ஆரிசா மிமாசாக்கா. ரெடினா ஃபர்ஸ்ட் ஸ்கோர், இவ செகண்ட்லயும் இருக்கிறா. எப்பவும் செகண்ட் எடுக்கிற இந்த பொண்ணு யாருன்னு நான் சில டைம் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான்னு ரீனா சொல்றா. நானும் வந்துட்டு பேசணும்னு நினைச்சிருக்கேன். சானடா மிஷின் சொல்லவா வா கோச்சிட்டு போறா. சாரிப்பா, வேணா உன்ன ரீனா இல்லனா ரெடினா பிபின்னு கூப்பிடுவா. நான் வா கேட்கவும். எதுக்கு நீ இப்ப நிக்னேமா சொல்லிட்டு இருக்கேன்னு வா கேட்கவும். ஏன்னா நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிமாசாக்கா சொல்றா. ஆரிசாக்கா மிமாசாக்கா பேரே டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கேன்னு வா சொல்லவும். பரவாயில்ல நீ வளராம சொல்லிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆனா ஆமான்னு ரீனாவை யோசிக்கிறா. உனக்கு நவோக்கி ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும். எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கேன்னு வா யோசிக்கிறா. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிட்டவங்களாச்சேன்னு வா சொல்லவும். அது என்னோட பிரதர் தான். உன்னை பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்காரு. நீ அழுததே கிடையாதாமே. உன்னை பத்தி கேள்விப்பட்ட அப்பெல்லாம் நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு மிமாசாக்கா சொல்லவும். ஆனா எனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எந்த டாபிக் பேசணும்னு தெரியல, சாரி அப்படின்னு வா சொல்றா. பரவாயில்ல, நீ மனசுல இருக்கிறத அப்படியே பேசுற. உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்ச முடியலன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. மனசுல இருக்கிறத அப்படியே பேசிட்டு உன்ட்ட பேச ஈஸியா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதாவா யோசிச்சு பாக்குறா. மிமாசாக்கா ஒரு நிமிஷம், ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றியா? எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. அவங்க ஒன்ன மாதிரின்னு சொல்ல முடியாது. சோ ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியான்னு கேட்கவோ. சரி கண்டிப்பா, ஆனா உண்மையாவே உனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்களான்னு வா கேட்கவும். இன்னொருத்தன் இருக்கான அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமான்னு தெரியல. உடம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவன் அப்படின்னு வா வைக்கப்படுறா. கேம்பிங் போயிட்டு வந்ததுல இருந்தே மீசக்கி கிட்ட நம்ம ஹீரோ பேசவே இல்லை. மீசக்கி ஒரு இடத்துல நம்ம ஹீரோ பாக்குறான். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு வாங்க இருந்து போயிருந்தா. அவ என்ன அவாய்ட் பண்றான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு தானே போவீங்க, அதுக்கு முன்னாடி இப்பவே ஸ்கூல்ல இருந்து கிளம்புங்க. ஹிஸ்டரியில இருந்து ஒரு ஸ்பெஷல் லெக்சர் நடத்துறாங்க, நீங்க அங்க போங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அப்படின்னா நம்ம அசைன்ட் பார்ட்னர்ஸும் அங்க வந்துருவாங்களா அப்படின்னு டாக்கிடாவும் நம்ம ஹீரோவை பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நீசக்கா அங்க வந்து என்ன வீட்டுக்கா போறீங்கன்னு கேட்கவும். ஏதோ ஸ்பெஷல் லெக்சருக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம். நீசக்கா ஷாக் ஆகிறான். அவன்கிட்ட சொல்றதுல எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்க ஸ்பெஷல் லெக்சர்னு ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீசக்கா கிட்ட யாரோ சொன்னதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கவும். உனக்கு அதை பத்தி தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவா தெரியாது. சரி போயிட்டு வாங்க நம்ம சொல்லிட்டு கிளம்பவும். நீசக்கா கேம்பிங் போயிட்டு வந்ததுல இருந்து நீ கிளாஸ்க்கு ஒழுங்கா வரதில்ல, இனிமே கிளாஸை கட் அடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனும் சரின்ட்டு போறான். ஆனா அவன் கொஞ்சம் சோகமா இருக்கிறான். ஸ்பெஷல் லெக்சர் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான். அட இது இகராஷி தானே, ஒரே மிடில் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். இவ்வளவு எங்க லெக்சருக்கு வந்திருப்பாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ தான் ஒரு நாள் டாக்கசாக்கி கூட உட்காந்து தனியா பேசிட்டு இருந்திருப்பா. எல்லாரோட பார்ட்னர்ஸுமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. டாக்கெடா கூட அவன் அசைன்ட் வைஃப் கூட வந்திருக்கான். அவங்க க்ளோஸா இருக்கதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். நான் ஹாருக்கா யோசிக்கினவா இன்ட்ரடியூஸ் ஆகும். நம்ம ஹீரோவும் நெஜிமான் இன்ட்ரடியூஸ் ஆகிறான். உங்களை பத்தி அவன் நிறைய சொல்லியிருக்கான். சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிக்கிற ஃப்ரெண்ட் நீங்க தானே அவ கேட்கறா. டாக்கெடாக்கு அழகான பொண்ணா கிடைச்சிருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறான். வாழங்க நம்ம கேட்கவும். வருவாங்க கண்டிப்பா, எங்க போயிட போறாங்கன்னு டாக்கெடா ஆள் கேட்கறா. இவங்க 2 பேருக்குள்ள நல்லாவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. பர்ஃபெக்ட் கப்பிள்ஸா தெரியுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் தெரியுறாங்க. எல்லாரும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட போறாங்க. நானும் ரெரினாவை எப்படி தெரியும் நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். ரெரினா அந்த இடத்துக்கு வரா. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு அவ வந்து நிக்கிறா. ஹேர் ஸ்டைல் மாத்திருக்கியோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா என் புது ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணா. வித்தியாசமா இருக்கானவா கேட்கவோ. இல்ல நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை நான் ஸ்டேஷன்ல பார்த்தேன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கீச்சினவா கொடுக்குறா. இது ரொம்ப ரேர் ஆச்சு, சூப்பர்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இதை நான் உனக்காக தான் வாங்கினேன்னு வா சொல்லவும். நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஆக்சுவலி நானும் உன்ட்ட கொடுக்கணும்னு வாங்கினேன். நம்ம ஹீரோ போனன்னு ஒன்னு எடுக்கிறான். ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறத இவ்வளவு கேவலமா வாங்கி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி டாக்கடாவா அவன் ஆளு பாக்குறாங்க. ஆனா ரெரினாக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க கியூட்டான கப்பிள்ஸா இருக்கிறீங்கன்னு அவங்க சொல்லவும் நம்ம ஹீரோவை ரெரினாவை வைக்கப்படுறாங்க. சரி நம்ம லெக்சர் ஹால்குள்ள போவோம்.
போகணும்னு அவங்க கிளம்புறாங்க. எங்களை பார்த்தா பெர்ஃபெக்ட் கப்பல் மாதிரியா தெரியுது நம்ம ஹீரோ யோசிக்கவும் அவங்க தப்பா சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு நம்மளை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு ரீனா சொல்றா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். நான் ஒன்னும் உன்னை பத்திலாம் கிஸ் பண்ணணும்னு நினைச்சது இல்ல, உன்னை கனவுலையும் யோசிச்சு பார்த்தது கூட இல்ல அப்படின்ட்டு வா போறா. நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. அவளை லவ் பண்ற ஒருத்தன் அவ லவ் பண்ணணும்னு நினைக்கிறா போல அப்படின்னு நம்ம ஹீரோ அதை விட்டுருதான். சத்த ஓவரா கேட்கும் போதே நினைச்சேன் இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் லெக்சரா நிகராஷி கேட்கறா. சம்மர் டைம் ஸ்கூலோட அந்த டேர்மை கால்குலேட் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எப்படி இருந்தாலும் எல்லா பசங்களும் இதை ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சரி மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஈச்சிஜோ கிளம்புறா. நிகராஷி ஆக்சுவலி இந்த மினிஸ்ட்ரிக்காக வேலை பாக்குறா. எல்லா பசங்களும் ஒரு நாள் ஃபேஸ் பண்ணணுமா, இதுல உன்னோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும் நிஜிமா யோகரி அப்படின்னு அவ யோசிக்கிறா. இங்க வந்திருக்கிற எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். ஈவன் உங்க பேரண்ட்ஸ் கூட இந்த சிஸ்டம் மூலியமா தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. உங்க எல்லாரையுமே நாங்க யோகரி ஜெனரேஷன் சொல்லுவோம். உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு ஹேண்ட்லர்ஸ் கொடுப்போம், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அதை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு அதை அவங்க கொடுத்து விடுறாங்க. பார்த்தா அதுல சேஃப்டி மெஷருக்கான திங்ஸ் இருக்கு. ஆமா இது என்னது அப்படின்னு சொல்லி ரீனா பாக்குறா. எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு இதெல்லாம் இவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறான். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் உங்க பார்ட்னர்ஸ் கூட என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என் கூட இருக்கிறது நீ எப்படி ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ கேட்கவோ ஃபன்னா தான் இருக்கு, அந்த அளவுல மோசம் இல்ல, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் நானும் என்ஜாய் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கிறத எப்படி என்ஜாய் பண்றீங்களோ அதே மாதிரி தான் 18+ பிளஸ் நான் சொன்ன உடனே உங்க ரியாக்ஷன் மாறதை என்னால புரிஞ்சுக்கிட முடியுது. நீங்க யாரோ கூச்சப்படணும் ஷையா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம இவங்க லெக்சர்ல பேசுவாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 18+ பண்றதுனால ஆக்சிடாக்சின் ரிலீஸ் ஆகுது. அந்த ஹார்மோன் உங்களை ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்குது, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுது, இம்யூனிட்டி அதிகமாக்குதுன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. புதுசா லேர்ன் பண்றது பிடிக்கும்ன்றதுனால தான் ரீனா இதுல ஆர்வமா பாத்துட்டு இருக்கா போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 18+ உங்களை ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கும், அதுதான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதுலயும் முக்கியமா லவ் பண்றவங்க கூட பண்றது அதுதான் இருக்கிறதுலயே ஒரு பெஸ்ட் ஃபீலிங். ஈச்சிஜோ லெக்சர் கொடுத்துட்டு இருக்கவும் அங்கீஸ்க்கும் நமக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னு ரீனா நினைக்கிறா. இதுல ரொம்பவும் முக்கியமான விஷயம் பொண்ணுங்களுக்கு தான். சில பேர் செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம இருப்பாங்க, ஆனா அது பரவாயில்ல, ஏன்னா உங்களோட மேட்சை நாங்க அதுக்கு தகுந்தபடி பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணிருக்கோம். சென்ட்ரலா அண்ட் அவளோட கிளாஸ் ஸ்லிப்பர் மாதிரி தான் உங்க பார்ட்னரை உங்களுக்காக சூஸ் பண்ணிருக்கோம். சோ அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரி இப்போ உங்களுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுதான் அப்படின்னு ஒரு வீடியோவை ப்ளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல லவ் பத்தி கொஞ்சம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா டீடைல்ஸ் கொஞ்சம் டீப்பா போக ஆரம்பிக்குது. இதெல்லாம போட்டு காமிப்பாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோக்கு டாக்கசாக்கி தான் ஞாபகம் வரா. அச்சோ நான் இப்போ இதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ரீனா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கா. ரீனா நீ ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்கறான். அவ அமைதியா இருக்கா, ஆனா அவ கை நடுங்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இந்த மாதிரிலாம் பார்க்க போலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரீனாக்கு நம்ம ஹீரோ கூட பண்ண மாதிரி இருந்த அந்த கனவு தான் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ கையை பிடிக்கலான்னு போயிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பொம்மையை அவ பிடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. மத்தவங்க எல்லாம் எப்படி ரியாக்ஷன் கொடுக்காங்கன்னு பாப்போம்னு பார்த்தா அவங்க ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு. டாக்கிடா நல்லவன் அப்படின்னு அவனை பார்த்தா அவன் கிஸ் பண்ணவே ரெடியா இருக்கான். ரீனாவும் ரொம்ப ஒரு மாதிரி ஷையா பயந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ நமக்கு பிடிச்ச பொண்ணா இல்லைன்னா நமக்காக செலக்ட் பண்ண பார்ட்னரான்னு யோசிக்கிறியா அப்படின்னு யாஜிமா வந்து கேட்கவும் டாக்கசாக்கியவும் ரீனாவையும் பத்தி பேசுறானோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு பிடிச்ச பொண்ணோ இல்ல உனக்காக செலக்ட் பண்ண பார்ட்னரோ ஏதாச்சும் கண்டிப்பா நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் நாங்க பக்கத்து ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் தள்ளி போய் நின்று மனசுக்குள்ள நினைக்கிறான். வீடியோ முடிஞ்ச அப்புறமா இன்னைக்கு நைட்டு நீங்க பேரா ஒன்னா தான் தங்குவீங்கன்னு அவங்க சொல்லவும் நம்ம ஹீரோவும் அவ்வளவு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரீனாக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்கு. இதுல மட்டும் நம்ம 18+ பண்ணலன்னா நமக்கு பெனால்ட்டி கிடைக்குமா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம். உனக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்கறான். என் சிஸ்டர் தான் சொல்லியிருக்கா, ஸ்பெஷல் லெக்சர் டைம்ல அவங்க பண்ணாததுனால அவளுக்கு காலேஜ்லயே சீட் கிடைக்கலன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எப்படி தெரியும்னு அந்த பையன் கேட்கறான். அங்க பக்கத்து ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு யாஜிமா சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இவங்க 2 பேரும் ஒன்னா இல்ல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பெனால்ட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பையன் சொல்லியிருப்பான். இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னப்போ வேற லெக்சரா இருக்கும்னு நினைச்சேன், இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலன்னு ரீனா சொல்லவும் ஆமா நானும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க எல்லாத்தையும் பக்கத்து ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு யாஜிமா சொன்னதையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். கேமரா எதுவும் இருக்குமா இல்ல லிசனிங் டிவைஸ் வச்சிருப்பாங்களா, பெனால்ட்டி கிடைக்கும்னு அவங்க சொன்னாங்க. நான் லவ் பண்ற பொண்ணு கூட சேர்க்கணுங்கிறதுக்காக தான் ரீனா எனக்காக எல்லாத்தையும் பண்றா. ஆனா என்னால அவ ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாது, அவளுக்காக நான் இது நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மூவி பார்த்துருக்கேன்னு கேட்குமோ அப்படிதான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு அவ சொல்றா. என்னால ரீனா பாதிக்கப்படக்கூடாது, நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோ அவ மேல போய் படுக்கிறான். நம்ம ஹீரோக்கு அந்த ப்ரெஷர்ல என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேருக்கும் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ சைட்ல இருந்து யோசிக்கும் போது நம்ம ஹீரோவோட லவ்வுக்காக ரீனா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கா. பதிலுக்கு அவ எதுவுமே எதிர்பார்க்காம தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாததுனால அவளுக்கு பெனால்ட்டி கிடைக்கும் அப்படிங்கும்போது ரீனாக்காக நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கில்ட்டியா ஃபீல் பண்றான். ராஜ்மா வர பக்கத்து ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் போய் தான் சொல்லியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அதை உண்மை அப்படின்னு நினைச்சதுனால ரீனா லைஃப் நம்மளால ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிற அந்த ப்ரெஷர்ல நம்ம ஹீரோ எப்படி பண்றான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
நம்ம பார்க்க போறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ இப்ப அந்த ரூம்ல இருந்து வெளியே வரவும் யாஜிமா வந்து நிக்கிறான். ஏன் போய் சொன்னீங்க? நம்ம ஹீரோ கேக்குறான். என்னாச்சு, நீ அவளை பண்ணிட்டியா? நம்ம கேக்குறான். என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க 18+ பண்ணலன்னா பெனால்ட்டி உண்டுன்னு சில பேர் பேசியிருப்பாங்க. இந்த யாஜிமா வர நம்ம ஹீரோ கிட்ட பக்கத்து ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ரெடினா ஏமலா அக்கறையா எவ்வளவோ விஷயங்கள் பண்றா, ஆனா அவளுக்காக நான் எதுவும் பண்ணல, இதனால அவ லைஃப் பாதிக்கப்படக்கூடாது, அவ்வளோ ரெசிஸ்ட் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்றான். அவ வெக்கப்பட்டாலுமே நம்ம ஹீரோவா அவ தடுக்கல. ஆனா அவ கண்ல இருந்து கண்ணீர் வர்றதை நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனா அவ கண்ல இருந்து கண்ணீரா வருது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு அவ கேட்குறா. பெனால்ட்டி உண்டுன்னு கேள்விப்பட்டேன், அவங்க நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருவேளை நம்ம எதுவோ பண்ணலன்னா அதுக்காக தான் நான் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பர்சனலாக கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க, அப்படி பண்ணால் மக்கள் எப்படி அவங்கள நம்புவாங்க, வெளியே எது தெரிஞ்சா அவங்களுக்கு தான் பிரச்சனையாகும், ஒருவேளை அவங்க மட்டும் வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா நான் அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போடுவேன், அவங்க பார்ப்பாங்கன்னு சொன்னா நீ நம்பிடுவியா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. ஆமா இல்ல பயத்தில் நான் அப்படியே அதை நம்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வா சொல்லுவோம். நானும் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனாலுமே நீ அதை பண்ணிட்ட அப்படின்னு வா சொல்லுவோம். பெனால்ட்டி உண்டுன்னு சொன்னதுனால தான் அப்படி பண்ண, விருப்பப்பட்டு நான் அதை பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு ரீனா படுத்துக்கிடுறா. சாரி நம்ம ஹீரோ கிட்ட பார்க்கவும், என் கிட்ட வராத, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் வித்தியாசமா இருக்கு, என்னாலேயே என்ன புரிஞ்சுக்கிட முடியல, நான் நானாவே இல்லை அப்படின்னு ரீனா சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி அப்படியே அவளை விட்டு தள்ளியே உட்காந்துருக்கான். செஷன் முடிஞ்சதுன்னு அனௌன்ஸ் பண்ணவோ ரீனா அங்கிருந்து கிளம்புறா. என்ன நீ எதுவும் பண்ணலையா, இதே அந்த இன்னொரு பொண்ணு இருந்தா கண்டிப்பா நீ அதை பண்ணிருப்பல்ல அப்படின்னு யாஜிமா கேட்கவும் டாக்கசாக்கியே சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அதுவோ கரெக்ட் தான் யோசிக்கிறான், கொஞ்சம் யோசிச்சு முடிவடு அப்படின்னு சொல்லிட்டு யாஜிமா அங்கிருந்து கிளம்புறான். இப்போ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் செஞ்ச விஷயங்களுக்கு சாரி, நீ ஓகே தானே நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிருக்கான். நான் ரெரினா ரிப்ளைவே பண்ணல. அண்ணா ரெரினா எப்போ வருவாங்க, நீ அவங்கள தானே கல்யாணம் பண்ண போற, அண்ணி எங்க காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ தங்கச்சி கேட்கிறா. மெசேஜ் வரும்போது டக்கு நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா ரெரினா கிட்டே இருந்து வரல, ஸ்கூலுக்கு வர சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அவன் சொன்னதை நான் ஏன் நம்பினேன், உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம எவனாச்சும் ஒரு பானையை வாங்குவானா, நான் முட்டாத்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ரோமியோ என் அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீசக்கா டைலாக் சொல்லிட்டு இருக்கான். நீ டைலாக் அப்படியே சொல்ற ஓகே, ஆனா ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன குறையுதுன்னு அவன் கேட்கவும் ரொமான்ஸ் ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னு டாக்கசாக்கி சொல்றா. டாக்கசாக்கி ரோமியோவாவும் நீசக்கா ஜோலியட்டாவும் நடிக்கிறாங்க. கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் பிராக்டிஸ் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். இவங்க 2 பேரும் ஜோடியாவா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படின்னு கத்தவும் உனக்கு என்னடா பிரச்சனை டீச்சர் கேட்கறாங்க. நீசக்கா இதை பண்றதுக்கு வெக்கப்படுறான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். நீசக்கா எப்படி ஒத்துக்கிட்டான் கேட்கவும் 30% அட்டெண்டன்ஸ்ல கை வச்சிருவான் டீச்சர் மிரட்டினாரு, அதனால அவன் ஒத்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. டாக்கசாக்கி பைய வேஷ போடுறாளா, அதுல அவ கியூட்டா இருப்பாளே, நான் இதை ரெரினா கிட்ட சொன்ன நம்ம ஹீரோ போன் எடுக்கிறான். ஆனா அவ இன்னும் பேசலங்கிறது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து சோகமாகறான். நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறத டாக்கசாக்கியும் நோட்டீஸ் பண்றா. டிராமாக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெரினா இன்னும் ரிப்ளை பண்ணல. அவ கொடுத்த கீச்சன் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அதை தெரியாதனமா ஒருத்தன் தட்டி விட்டு அதை நம்ம ஹீரோ எடுக்க போறான். அதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட் அதை சுத்தியில வச்சு அடிக்க போகுவோம். ஹீரோ கையில அது பட்டுது. நீசக்கா கையை தெரியாதனமா அடிச்சிட்டேன்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கான். இவங்க எல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு டாக்கசாக்கி கேட்கவும் நீசக்கா கை உடஞ்சிட்டான்னு டீச்சர் சொல்லுமா. வரும்போது ஷாக் ஆகுறா. நீ ஏன் ஷாக் ஆகுறா, அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையன்னு டீச்சர் சொல்றாங்க. வீட்டில் இருந்தா போர் அடிக்குன்னு பார்த்தா எங்க ஸ்கூல்ல வந்து கையை உடச்சிக்கிட்டேன், நல்ல வேலை அதை காப்பாத்திட்டேன்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். நம்ம ஹீரோக்கு அடிபட்டு தெரிஞ்ச உடனே டாக்கசாக்கி ஃபாஸ்டா ஓடி வந்திருக்கா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இப்ப ரொம்பவுமே மூச்சு வாங்கிட்டு இருக்கா. நீ ஓகே தானே அப்படின்னு அவ மூச்சு வாங்கி முடிச்சுட்டு கேட்கவும் ஓகே தான். ஆமா எதுக்கு அந்த ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஓடி வந்தது மூச்சு வாங்குச்சு, அது இப்ப முக்கியம் இல்ல, கொஞ்ச நேரம் உன்னை பார்க்காம விட்டா கேர்லெஸ்ஸா இருந்து அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் சரி இனிமே அப்படி பண்ண மாட்டேன், நான் ஒரு முட்டாள் நம்ம ஹீரோ சொல்றான். காலையில இருந்தே வித்தியாசமா இருக்கு, ஏதாச்சும் ஆச்சானவா கேட்கவும் எனக்கு பனிஷ்மெண்ட் கரெக்டா தான் கிடைச்சிருக்கு, கேம்ப் முடிஞ்சு வந்ததுல இருந்தே உன்கிட்ட பேசவே முடியல, நீ ரொம்ப பாப்புலர், உன்னை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஆளுங்க இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். நிஜமாவை நான் பேன் பண்ணி வச்சிருக்கேன், இனிமே உன் பக்கமே நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், உன் பக்கத்துல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, உன்கிட்ட வந்தாலே நான் ஏதாச்சும் எல்லாம் மீறி பண்றணும்னு தோணுது, அதான் உன்கிட்ட வரக்கூடாதுன்னு வச்சிருந்தேன், ஆனா அதுக்குன்னு இப்படியா கையில அடிபடுற லெவலுக்கு கேர்லெஸ்ஸா இருப்ப அப்படின்னு சொல்லவும் இனிமே நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னை ஏமாத்தலான்னு பார்க்காத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, என்னாச்சு சொல்லுனவா கேட்கறா. நான் ரெரினாவோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னாலயா அப்படின்னு வா கேட்கறா. சச்சா இது ஒன்னால இல்ல, நான் தான் தேவையில்லாம பானையில என்ன இருக்குன்னே தெரியுமா அதை வாங்கி நம்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன பானைவா யோசிக்கிறா. இனிமே நான் கேர்ஃபுல்லா இருப்பேன், எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரெரினாக்கு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு டாக்கசாக்கி புரிஞ்சுக்கிட்டா. எப்பவும் போல ரெரினாவும் டாக்கசாக்கியும் வெளியே வந்திருக்காங்க. வாவி இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ரெரினா சொல்லவும் வீட்டுல செய்யற ஹாட் கேக் இதை விட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹாட் கேக்னு சொன்ன உடனே தான் ஒன்னு ஞாபகம் வருது, சின்ன வயசுல நெஜிமா சூப்பரா ஒரு ஹாட் கேக் சமைச்சான், அவனுக்கு தங்கச்சி பறக்க போறான்னு செலிப்ரேட் பண்ணா. நெஜிமா கையால செஞ்ச ஹாட் கேக்கா இருந்தா
எவ்வளவு நாள் நான் சாப்பிடுவேன், அவன் கையால செஞ்சதை ஒரு தடவை சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு டாகசாக்கி சொல்றா. அவன் சமைப்பான்னு எனக்கு இப்பதான் தெரியும் ரீனா சொல்றா. நிஜமா ரீசெண்டாவே சேடா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு டாகசாக்கி சொல்லவும், ஓ அப்படியா, நான் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா அவன் இல்லாம நான் ரொம்பவோ லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ரீனா சொல்றா. இப்ப கொஞ்ச நாள் போகுது, நான் நினைச்ச மாதிரியே அவ இப்ப வரைக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ரீனாவை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். யாஜிமா அந்த ஸ்கூல்ல ஏதோ ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் நம்ம ஹீரோவை அவன் பார்க்கவா அங்க இருந்து ஓட பாக்குறான். நம்ம ஹீரோவனை பிடிச்ச உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றான். நம்ம ஹீரோவா அவன் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் என் பார்ட்னரா இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணும் இதனால வருத்தப்படுறா, எனக்கு யாரையும் வருத்தப்பட வைக்கிறதுல விருப்பம் இல்ல, இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்க தம்பி, உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இப்படிதான் லவ் பண்ணிட்டு இருந்தான், அவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நாள் நோட்டீஸ் வந்துச்சு, ஆனா எனக்கு எதை பத்தியோ கவலை இல்ல, நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா. கவர்மெண்ட் கொடுத்தவங்க தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பையன் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனாலுமே அந்த பொண்ணு கவர்மெண்ட் நோட்டீஸ்ல வந்த பையனை கல்யாணம் பண்ணல, இவன் கூடயோ பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா அந்த பையனுக்கு நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவனோட ஃபீலிங்ஸ்ல அவன் ஹானஸ்டா இருக்கணும்னு. இது ஜஸ்ட் நான் கேள்விப்பட்ட கதை தான், சோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ எப்பவுமே ஹானஸ்டா இரு, தேவையில்லாம யோசிச்சு அவன் மனசை குழப்பிக்கிடாத அப்படின்னு அவன் சொல்லவோ, சரி நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறான். அவன் முட்டாள்தனம் பண்ணிட்டு வருத்தப்படுற மாதிரி நீயும் பண்ணாத அப்படின்னு சொல்லி யாஜிமா யோசிக்கிறான். நம்மள எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அப்படின்னு அவ வாங்கி கொடுத்த கீ செயினை பார்த்துட்டு, ஹாய் நான் இப்போ ஸ்கூல்ல தான் இருக்கேன், கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம், என் கூட சேர்ந்து பரியல் மவுண்ட பார்க்க வரேன்னு சொன்னல, உனக்கு இன்னும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இந்த மாதிரி விஷயங்களை நான் மத்தவங்க கிட்ட சொல்லும் போது எல்லாருமே சிரிப்பாங்க, ஆனா நீ அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டின, இப்பவே போகணும்னு இல்ல, ஒரு நாள் நம்ம முடிஞ்சா போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரீனாக்கு மெசேஜ் அனுப்புறான். ஆக்சுவலி யாஜிமா சொன்ன அந்த ஸ்டோரி வேற யாருக்குள்ளதும் கிடையாது, யாஜிமா லவ் பண்ண அந்த பொண்ணு ஈச்சிஜோ தான். என்ன டீச்சர் கிட்ட பேசிட்டியா? ஆமா, அன்னைக்கு அவங்க என்ன கலர் ரிப்பன் போட்டுருந்தாங்கன்னு கேட்கவும் பிங்க் நம்ம சொல்றான். அப்ப அவங்க நல்ல மூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஈச்சிஜோ சொல்றா. அவ ஜாலியா இவன் கிட்ட சிரிச்சு பேசுறா. ஆனா யாஜிமாவால அப்படி இருக்க முடியல, இந்த ஃபீலிங்ஸை மறக்கடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நல்லா இருக்கும், இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். ரீனா கிட்ட இருந்து இன்னும் எந்த ரிப்ளைவும் வரல. ஹே யோகரி, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பார்த்தா, டியர் யோகரி நெஜிமா, எப்படி இருக்க, சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணிருக்கியா? பரியல் மவுண்ட்ஸ்க்கு போறத பத்தி நீ கேட்டதுக்கு இப்போதைக்கு என்னால ஒரு ஆன்சரை சொல்ல முடியாது. அன்னைக்கு நீ உன் பேஷனை பத்தி உன் மனசுல இருந்து பேசினப்போ நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சில பேர் தான் உன் பேஷனை பத்தி சிரிப்பாங்க, ஆனா உன் மனசுல இருந்து நீ உண்மையா பேசினா நிறைய பேர் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. சோ வாமலையே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வை, தேவையில்லாம யோசிக்காத, கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. ரீனா லெட்டர் அனுப்பியிருக்கா. என்ன அனுப்பியிருக்கான்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. ஹீரோ லைட்டா கண் கலங்கிட்டு, சரி நான் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகிறேன் நம்ம ஹீரோ போறான். சோகமா இருந்த நம்ம ஹீரோ இப்ப கொஞ்சம் சீரப் ஆயிட்டான். நீ இல்லாம நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு டாகசாக்கி டைலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவனை பார்க்கணும்னு நான் விரும்பல, நான் அவன் இல்லாம லோன்லியா ஃபீல் பண்றேன்னு ரீனா சொல்லவும், இந்த ஃபீலிங்க்கு பேர் தான் லவ், நீ அவனை லவ் பண்றேன்னு டாகசாக்கி சொல்ல வந்துட்டு அமைதியா இருப்பா. நானும் அவனும் ஒரே கிளாஸ்ல இருக்கோம், கிஸ் பண்ணிக்கிட்டோம், இதோடயே நான் நிறுத்திக்கிடணும், கடையில ஒரு பொம்மையை பார்த்தா கூட யாரும் அதை வாங்கிட்டு போயிடக்கூடாதுன்னு நான் ரொம்பவோ பயந்துட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன், ரொம்பவோ சுயநலமா. அவங்களுக்கு லவ் வந்துருச்சுங்கிறத நான் ஜஸ்ட் அவங்க கிட்ட சொன்னா போதும், அவங்களோட லவ் ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட போய் முடியும். எனக்கு தெரிஞ்சு நிஜமாவும் இந்நேரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு தான் இருப்பான், அதனால நான் அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது, லவ் பண்றது உண்மையிலேயே ரொம்பவோ ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவ அலரா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ரெரினாவை நம்ம ஹீரோ கிஸ் பண்ணதுல இருந்தே அவளுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங்கா இருக்கு. ரெரினா பேசாம இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அந்த ஃபீலிங் என்னன்னு அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் தெரியல. பட் இதுக்கு பேர் தான் லவ், அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது டாகசாக்கிக்கு புரிய வருது. ரெரினா கிட்டயோ நம்ம ஹீரோ கிட்டயோ இதை போய் சொன்னா அது டாகசாக்கியோட லவ்வுக்கு பிரச்சனையா போய் முடியும், அதனால அவ சொல்ல வேண்டான்னு முடிவு பண்றா. இனிமேதான் கதையில நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். லவ் அண்ட் லைஸ் சீசன் 1 எபிசோட் 8. ரெரினா லெட்டர் போட்டதுக்கு அப்புறத்துல இருந்தே கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்காக நம்ம ஹீரோ ரொம்பவும் சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். கார்ட்போர்ட் நிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கார்ட்போர்ட் வைக்கலாம் நம்ம ஹீரோ ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கான். நிஜமா உன் கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவோ, பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெரினா கிட்ட இருந்த பிரச்சனை முடிஞ்சுதானவா கேட்கவும், நான் என்ன அவகிட்ட மன்னிப்பு கேட்கல, எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா, இப்ப கொஞ்சம் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லவும், உங்களுக்குள்ள கண்டிப்பா எந்த சண்டையும் வராது, ஏன்னா அவ அவனுக்கு அசைன் பண்ண பார்ட்னர் ஆச்சு அப்படின்னு டாகசாக்கி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போனாலும் உள்ளுக்குள்ள சோகமா இருக்கா. ஜூலியட், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே மீனிங்ஃபுல்லா மாறுச்சு, நீ இல்லாம கண்டிப்பா என்னால உயிரோட இருக்க முடியாது, என் ஃபீலிங்ஸ் நீ ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற அப்படின்னு ரோமியோட டைலாக டாகசாக்கி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்து அப்படியே மை மறந்து நின்னுட்டு இருக்கான். நிஜமா ஒழுங்கா வந்து வேலையை பாருன்னு அவங்க கூப்பிடுறாங்க. டாகசாக்கி சூப்பரா டைலாக் பேசுறா அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா நீசக்கா ஜோலியட் டைலாக் ப்ரிப்பேர் பண்ணாம உட்காந்துருக்கான். நீ பிராக்டிஸ் பண்ணலையா நீசக்கா நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். காஸ்டியூம் ரெடி ஆயிடுச்சு வந்து பாருங்கன்னு டீச்சர் சொல்றாங்க. ஜோலியட் ரோலுங்கிறதுனால நீசக்கா பொண்ணு காஸ்டியூம் தான் போடணும். அவன் அங்க இருந்து சோகமா போறான். ஹே நீசக்கா என்னாச்சு, நீ பாட்டு கிளம்பிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஜோலியட் ரோல் பண்ண போறதுல நீசக்கா சொல்லவும், எல்லாருமே ஒன்னதான் நம்பி இருக்காங்க, மத்தவங்களுக்காக வச்சு பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ
கேட்கவும் மத்தவங்களுக்காக நான் ஏன் பண்ணணும், அவங்க எனக்கு யாருன்னு அவன் கேட்கறான். எனக்காகவும் நம்ம கிளாஸ்மேட்ஸ்க்காகவும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. பொண்ணு காஸ்டியூம் நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது நம்ம ஹீரோ சொல்லவும், என் ஃபீலிங்ஸ் உனக்கு என்ன புரியுது அப்படின்னு நீசக்கா கேட்கவும், மத்தவங்க முன்னாடி நீ பொண்ணு காஸ்டியூமை போடணும்னு கூச்சப்படாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எதையுமே புரிஞ்சுக்கிடல நெஜி, உன்னை முட்டாள்னு சொல்றதா இல்ல சாஃப்டான கேரக்டர்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இதை பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பவும் நம்ம ஹீரோ அவன் மேல போய் கை வைக்கவும் டக்குன்னு நீசக்கா தட்டி விட்டுருதான். யோசுக்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களான்னு ஒருத்தர் வந்து கேட்கவும் நீசக்கா அங்க இருந்து ஓடுறான். மேல இருந்து அசால்ட்டா ஜம்ப் பண்ணி அவர் அவன் முன்னாடி போய் நிக்கவும் அப்பா அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நீசக்காவோட அப்பா தான் அது. நம்ம ஹீரோவையும் சேர்த்து அவர் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்காரு. என் பையன் ஃபைட் பண்ணதுக்கு சாரின்னு அவர் சொல்லுவோம். அவன் மேல எந்த தப்பும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் ஃபோர்ஸா கையை தட்டி விட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு நீசக்கா சொல்லவும், அதுக்கு பேரு அடிக்கிறது தான், நீ பண்ணது தப்பு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், ஆக்சுவலி தப்பு அவன் மேல இல்ல, நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்த ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஏன் வா மேல பழிய போட்டுக்கிடுத அப்படின்னு நீசக்கா கேட்கவும், இல்ல உண்மையிலேயே தப்பு ஏன் மேல தான், நான் தானே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அதை நடிக்க சொன்னேன், உனக்கு தேவைன்னா நீ என்ன எவ்வளவு நாள் அடிச்சுக்கோன்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. உனக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஆனா இந்த மாதிரி ஃப்ரெண்டா கண்டிப்பா விட்டுறாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நிஜமா தானே உன் பேரு, சின்ன வயசுலயுமே இந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே பாப்புலரா இருப்பான், அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், இப்ப கூட அவன் பாப்புலர் தான் அங்கிள், மேஜர் ரோல்ல ஒரு ஸ்கூல்ல டிராமா நடிக்கிறான் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா யோஸ்கே என்கிட்ட சொல்லவே இல்ல, நான் அவ்வளவா அவன் கிட்ட பேச மாட்டேனா, சோ அவன் ஷேர் பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு அவன் கிளம்புறான். சின்ன வயசுல அவன் இப்படி கிடையாது, ஆனா சில விஷயங்கள் அவனை மாத்திடுச்சு. அவன் யார்கிட்டயுமே ஓப்பனா பேச மாட்டான், ஆனா உன்கிட்ட தான் அவன் க்ளோஸா பழகுறான், நீ அவனுக்கு சம்திங் ஸ்பெஷல் நினைக்கிறேன், பையனை நல்லபடியா பாத்துக்கோன்னு அவங்க அப்பா சொல்லவோ, கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் வெக்கப்படுறான். அவங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஆமா நீ ஜூலியட் ப்ளே பண்ண போறது இல்லையான்னு கேட்கவும், மத்தவங்க அட்டென்ஷன் என் மேல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நீசக்கா சொல்றான். எனக்காக கூட அதை பண்ண மாட்டியா, டாக்கிடாவா இருந்தா கண்டிப்பா நான் அவன்கிட்ட அதை ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா நீ தான் இதுக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆவா, அதனால தான் கேட்கறான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒன்னு சேராம செத்து போன கதையை யார் பண்ணா என்ன நீசக்கா கேட்கவும், நீ இதை அந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஆனா அதுதானே உண்மை நீசக்கா கேட்கறான். உண்மையா லவ் பண்ண ரெண்டு பேர் கடைசியில எதுக்காக சாகணும், ஏன் சோகமா அந்த ஸ்டோரி முடியணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, உன் ஃபீலிங்ஸ்க்கு நீ உண்மையா இருக்கணும்னு யாஜிமா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு, அவங்க லவ் ஸ்டோரியோ கிட்டத்தட்ட நம்மளே மாதிரி தான். இப்போ நமக்கு நோட்டீஸ்னு ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றாங்க, நம்ம லவ் பண்ணவங்க கூட நம்மளால சேர முடியுமான்னு நம்மளால தெரியல. ரோமியோ ஜூலியட் கதையும் அதே மாதிரி தான். அவங்க லவ்வை யாரும் ஏத்துக்கிடலங்கிறதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனா அவங்க லவ் உண்மையானது, அதனாலதான் 400 வருஷம் ஆனாலும் நம்ம இப்ப வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ உண்மையா இருந்தா போதும், காலம் தாண்டி அது இருக்கும். கிட்டத்தட்ட பரியல் மவுண்ட்ஸ் மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு புதைச்சாலும் நம்ம ஹீரோ அந்த கதையை ஆரம்பிக்கிறான். சரி நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டு என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றதுனால நான் ஒத்துக்கிட்டுதான் நீசக்கா சொல்லவும், உண்மையா தான் சொல்றியா, எனக்கு தெரியும் நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடுவேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எங்க புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னேன் அப்படின்னு நீசக்கா கேட்கவும், நான் நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீசக்கா ஒரு மாதிரி ஆயிட்டு நான் ஒன்னும் புரிஞ்சுக்கிடலன்னு போறான். நீசக்கா நீ சிரிச்சல, உண்மையை சொல்லு, நீ ஏமாத்த பாக்குறியா நம்ம ஹீரோ கேட்கறான். அது உன் இமேஜினேஷனா இருக்கும் அப்படின்னு நீசக்கா சொல்றான். ரோமியோ ஜூலியட் ப்ளே பண்றோம், நீ எங்க ஸ்கூலுக்கு வந்து பாக்குறியான்னு சொல்லி ரீனாக்கு நம்ம ஹீரோ டிக்கெட் அனுப்பி வைக்கிறான். காஸ்டியூம்காக இப்ப மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பையன் காஸ்டியூம் தானே போட போறான், எனக்கு இதுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் அப்படின்னு சொல்லி டாகசாக்கி கேட்கறா. கேர்ள் சொல்லுக்குள்ள கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறத வெளியே கேட்டு பாய்ஸ் எல்லாம் வெக்கப்பட்டு இருக்காங்க. அடுத்தது ஜூலியட்டோட காஸ்டியூம்க்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும், நீசக்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நாங்களும் பார்க்க வரோம்னு சொல்லி சில பொண்ணுங்கள்லாம் வரவும் அவனோட டிஸ்பிளே பண்றதுக்கு வைக்கலன்னு சொல்லி டீச்சர் வெளியே அனுப்புறாங்க. பொண்ணு காஸ்டியூம் போட போறங்கிறதுனால நம்ம பேட்ஸ் வச்சிருவோமா, எந்த சைஸ்ல வைக்கணும்னு அவங்க கேட்கவும் நீசக்கா ரொம்ப வெக்கப்படுறான். நீசக்கா கண்டிப்பா ஐயோ பாவம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். வெக்கேஷன் முடிஞ்சு இவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு இன்னொரு லெட்டரும் அனுப்பி வைக்கிறா. ஹிஸ்டாரிக்கலா ஒரு சிலையை பார்த்துட்டு போலாமான்னு கேட்டிருக்கான். ஆனா எனக்கு பரியல் மவுண்ட்ஸ் தான் அவளுக்கு பிடிக்கும் தெரியல போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாருமே டிராமாக்காக ரிஹர்சல பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா டைலாக் சொல்லிட்டுப்பா, ஆனா இன்னும் கொஞ்சம் அப்படி ஃபெமினிசமோட சொல்லுப்பா அப்படின்னு டீச்சர் சொல்லுவோம். முடியாது அப்படின்னு நீசக்கா சொல்றான். இன்னொரு டீச்சர் டோனட்ஸ் கொடுத்துட்டு ஃபிளையர் ஸ்டடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. டக்ஸாக்கி அவளோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஃபிளையர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குல்ல, சரி இதை ஃபெஸ்டிவல் கமிட்டி கிட்ட கொடுக்கணும்னு நம்ம ஹீரோட்ட கொடுத்து அனுப்புறாங்க. சில ஃபிளையர்ஸ் கீழே அவ்வளவும் டாகசாக்கி வந்து அதை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்றா. நானும் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க ஒரு ரிஹர்சல் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ நான் பிரேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. கமிட்டி கிட்ட அந்த ஃபிளையர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவங்க வராங்க. டாகசாக்கி நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்காக கேட்கறேன்னு வா கேட்கவும், நீ இதை ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ உண்மையிலேயே அமேசிங் நஜிமா, எனக்கு இதை பண்றதுல பெருசா விருப்பம் இல்லைன்னா கூட நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்கிறத கண்டுபிடிச்சிட்டே. எல்லாருமே இதுல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எனக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்காக நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒரு டைலாக் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. இல்ல ஜூலியட், நீ என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடல, நான் உன்னை ரொம்பவுமே லவ் பண்றேன், நான் மட்டும் என்னோட ஃபீலிங்ஸை பத்தி உன்கிட்ட ஹானஸ்டா சொல்லியிருந்தா இல்ல ஒன்றும் இல்லை. சரி ரீனா கூட எப்படி போகுது அப்படின்னு வா கேட்கவும், அவள் லெட்டர் நம்ம ஸ்கூல் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு நான் அவளுக்கு டிக்கெட் அனுப்பியிருக்கேன், அவள் வாரன்னு இன்னும் சொல்லல, வந்தா நல்லா இருக்கும், நான் ஹாப்பியாவன் நம்ம ஹீரோ சொல்லவும், டாகசாக்கி கொஞ்சம் சோகமாகறா. உன்ன மாதிரியே நீசக்காம அவன் பெஸ்ட்டை ட்ரை பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா எண்டிங்ல எங்க ரெண்டு பேரையும் அவங்க கிஸ் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னு டாகசாக்கி சொல்லவும், வழிபடுங்க அப்படின்னு சில பசங்க போறாங்க. என்ன சொன்னா கிஸ்ஸிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஆடியன்ஸ்க்கு ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு கிஸ் பண்ண சொன்னாங்க, ஆனா எங்க ரெண்டு பேருக்குமே அதுல விருப்பம் இல்ல அப்படின்னு வா சொல்றா. அம்மா நீசக்காவை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் நினைச்ச லெவலுக்கு
அவன் ஒன்றும் மோசம் இல்ல, இவ்வளவு தூரம் அவன் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு டாக்கசாக்கி சொல்லுவான். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், நிஜமா நீ ரெரீனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு டாக்கசாக்கி கேட்கவும், நான் லவ் பண்றது ஒன்ன மட்டும்தான், ஆனா ரெரீனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லவ்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இதுக்கு என்ன அர்த்தம் நவா கேட்கவும், இல்ல நீ கேட்ட உடனே எனக்கு அதை பத்தி தோணுச்சாதான் கேட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும். அவன் அந்த ரூம்ல இருக்கும்போது நம்ம கண்ணை ஆட்டோமேட்டிக்கா அவனை நோக்கி தான் போகும். காலையில எதர்ச்சியா அவனை மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஜஸ்ட் அவனை நம்ம கிராஸ் பண்ணி பண்ணா போதும், அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே அதை என்ன ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கோம். அப்படிதான் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை பத்தி ஃபீல் பண்ண. நிஜமா மிடில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் கூட ஒரு லாங் ட்ரிப் போகணும்னு தோணுச்சு. நம்மளும் ஒரு ஸ்கூல் ட்ரிப் போனோம். அப்புறமா பொண்ணுங்க கூட சேர்ந்து கிஸ்ஸை பத்தி பேசினப்போ எனக்கு நீ மட்டும் தான் ஞாபகம் வந்த. நான் தேர்ட் இயர் வந்தப்போ நீ போற அதே ஸ்கூலுக்கே நானும் போனோம். ஒவ்வொரு நாளும் அவன் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். இது எல்லாமே நடந்துச்சு, எனக்கு ஒரு மிராக்கல் மாதிரி இருந்துச்சு. கடைசியில நான் லவ் பண்ற பையனே என்கிட்ட வந்து அவனும் என்ன அதே மாதிரி தான் லவ் பண்றான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அவனை நான் கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிமிஷம் நான் செத்தா கூட லைஃப்ல ஹாப்பியா சாவேன்னு நினைச்சேன். சோ அதை நான் அங்கேயோட முடிச்சுக்கிடணும்னு நினைச்சேன். ஏன்னா நோட்டீஸ்ல செலக்ட் பண்ண பர்சன் நான் இல்லையே, எனக்கு அசைன் பண்ணப்பட்ட ஒய்ஃப் நான் இல்ல. நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிடணும்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அதிகமா நான் உன்னை லவ் பண்ண தான் ஆரம்பிச்சேன். நோட்டீஸ்ல அவங்க உனக்கு செலக்ட் பண்றவங்க தான் உனக்கான பர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாங்க. அது ரெரீனா தான். அவ்வளோ அழகா கியூட்டா உனக்கு பொருத்தமா தான் இருக்கா. ஆல்ரெடி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் லவ் பண்றியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு நாளும் உன் மேல இருக்கிற லவ் எனக்கு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது இப்ப கூட அப்படின்னு அவ அளவும் நம்ம ஹீரோவில போய் கட்டி பிடிக்கிறான். நம்ம இப்படி பண்றது தப்பு, என்ன விடு. இவன் நீ அப்படின்னு டச் பண்ணும்போது கூட என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஆனா கண்டிப்பா அப்புறமா இதுக்காக வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னால இந்த ஃபீலிங்ஸை மறக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. எனக்கும் ஒரு விஷயம் தான் புரியல, லவ்னா என்னது அப்படின்னு அவ அழுதுகிட்டே கேட்கறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல இன்டைரக்டா 2 விஷயம் காமிச்சிருப்பாங்க. ஒன்னு, நீசக்கா வந்துட்டு நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றான். நீசக்காக்கு நம்ம ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, டாக்கசாக்கி மேல அவன் ஒன்னும் இன்ட்ரெஸ்டா இல்ல. அண்ட் ரெண்டாவது, டாக்கசாக்கி நம்ம ஹீரோவை ரொம்பவே ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரெரீனா மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அவ ரொம்பவுமே வருத்தப்படுறா. கதை இனிமேதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ல இப்போ டிராமா ஸ்டார்ட் ஆக போது. நம்ம ஹீரோ ரொம்பவும் நர்வஸா இருக்கான். நீசக்காவும் அதே கதை தான் சொல்றான். நீசக்கா நீயாச்சும் ஸ்டேஜுக்கு போற, ஆனா நான் எதுக்கு தான் தேவையில்லாம பயப்படுறேன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கொஞ்சம் முன்னாடி காமிக்கிறாங்க. கிளாஸ் 1-3 ரோமியோ ஜூலியட் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஃபிளையர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆக்ட்ரஸ் ரொம்பவும் சூப்பரா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே டாக்கசாக்கியோட அந்த ரோமியோ காஸ்டியூம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் 11:30 ஆடிட்டோரியம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி டீச்சரும் எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க. எல்லாருமே இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ டாக்கசாக்கியை பார்க்கும்போது, சாரி நான் தேவையில்லாம எதையோ பேசிட்டு இருக்கேன், நான் பேசின எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லி அழுது முடிச்சதுக்கு அப்புறமா டாக்கசாக்கி சொல்லியிருப்பா, நீ ரெரீனா கூட தான் சேரணுங்கிறது என்னோட ஆசை, எனக்குமே அவளை பிடிக்கும் தான். அவ ரொம்பவே கியூட்டான ஒரு பொண்ணு, உனக்கு செட் ஆவா, அவளை சோகமாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு டாக்கசாக்கி சொல்லியிருப்பா. டாக்கசாக்கி என்னதான் சிரிச்சிட்டு இருந்தாலுமே அவ உள்ளுக்குள்ள கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே மீசக்கி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி டாக்கசாக்கியோட ஃப்ரெண்டு வரா. அச்சோ இவ கோயனாகி தானே, நாங்க ஒரே மிடில் ஸ்கூல்ல படிச்சோம், இவ மட்டும் என்ன பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஏன்டா எனக்குன்னே வந்து வாச்சிருக்க, எதை எடுத்தாலும் தப்பா பண்றா அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபிகேஷன் கமிட்டியில இருக்கும்போது நம்ம ஹீரோவை கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருப்பான். நம்ம ஹீரோ அங்க இருந்து நைஸா ஓட பாக்குறான். இகராஷியும் அந்த இடத்துக்கு வரா. ஷோ எப்படி இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், அது அப்படின்னு சொல்லி இகராஷி காமிக்கிறா. அது கோஜிமா தானே நம்ம பார்க்கவும், அது நெஜிமா யோகரன்னு சொல்லவோ என்னமா ஒண்ணு, இவனாலதான் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, இவன் எப்படி இந்த ஸ்கூலுக்கு வந்தான் அப்படின்னு யோசிக்கிறா. மீசக்கி நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கிறத இகராஷி நோட்டீஸ் பண்றா. நம்ம ஹீரோ ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருந்தான். நல்லவேளை நான் ஓடி வந்துட்டு, அவன் மட்டும் என்ன பார்த்திருந்தா நான் செஞ்ச தப்பெல்லாம் திரும்பியோ சொல்லி காட்டி திட்டிருப்பான். நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கவும், யாஜிமா அங்க வந்து நிக்கிறா. சிங்கிள்ங்கிறதுனால நீங்க தனியா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன வேணும்னே கலாய்க்கிறியா, நான் ஒன்னும் சுத்தி பார்க்க வரல, என்னோட ஒர்க்குக்காக வந்திருக்கேன். இந்த ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்க்கு நான் தான் இன்சார்ஜா இருக்கேன். ஸோ வீக்கெண்ட்ல அவங்கள அப்சர்வ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. போன தடவை அவன் வந்துட்டு போனப்போ ஃபீலிங்ஸ்க்கு உண்மையாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஓடி போயிருப்பா. திரும்ப வந்து கேட்க மறந்துட்டேன், அன்னைக்கு எனக்கு போன்ல வேற நோட்டீஸ் வந்துச்சுல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அன்னைக்கு நேர்ல வந்தப்ப கூட நீ ஏதோ சொன்னல அப்படின்னு அவன் கேட்கவும், எனக்கு இப்ப வரைக்கும் அது குழப்பமா தான் இருக்கு. என்னோட அசைன்ட் பார்ட்னர்னு போன்ல ஒன்னு வந்துச்சு, நோட்டீஸ்ல ஒன்னு வந்துச்சு, எது உண்மை நம்ம ஹீரோ கேட்கவும், பேப்பர் வெர்ஷன் நோட்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை கம்ப்யூட்டர்ல ஏத்துவாங்க. இந்த எரர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. லெக்சர் டைம்ல நான் அவங்ககிட்ட சொன்ன போய்க்காக வேணா, நான் இதை பத்தி என்னன்னு டீட்டெயிலா பாக்குறேன். பட் நான் அன்னைக்கே திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டேன். சானாடா ரெரீனா தான் உன்னோட அசைன்ட் வைஃப், அதுல எந்த மாற்றமும் இல்ல. உன் போன்ல வந்த நோட்டீஸை யாராச்சும் மாத்திருக்கலாம், இல்லைன்னா மேபி அது டெக்னிக்கல் எரரா கூட இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லியிருப்பான். ஒருவேளை உனக்கு தப்பான நோட்டீஸ் வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப, ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான். சரி அந்த பொண்ணுக்கும் உனக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொன்னி அது என்னாச்சு அப்படின்னு யாஜிமா கேட்கவும், எந்த பொண்ணு நம்ம ஹீரோ கேட்கறான். உன் அசைன்ட் வைஃப் ரெரீனா சானடா, அவளை ஸ்கூல் கேட்டுட்டு பார்த்தான்னு யாஜிமா சொல்றான். ரெரீனா அவ ஃப்ரெண்டை கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவ ரொம்ப வைக்கப்படவும், உன்னை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு ரெரீனா ஃப்ரெண்ட் டீஸ் பண்றா. வைஸ் பிரசிடென்டா இருந்துட்டு மனக்கிட்டு நீ எதுக்காக கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வரேன்னு ரெரீனா கேட்கவும்,
பிரின்சஸ் ரெரினா நீங்க கூப்பிட்டு நான் அவங்க கூட வராம இருப்பேனா, அது போக உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்டை பாக்குறதுக்கு தான் மெயினா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெரினா ஃப்ரெண்டு சொல்றா. அவன் ஒரு ஆர்டினரி பாய் தான், என்னை விட ஒரு வயசு கம்மி தானவா சொல்றா. சரி அந்த ஆர்டினரி பாய் எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றா. அப்படின்னா ரெரினா இங்க வந்திருக்காளா, அவ இன்னும் என் மேல கோவத்துல தான் இருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டாக்கசாக்கியோ லவ்னா என்ன அப்படின்னு கேட்டுருப்பா. அவகிட்ட எப்படி நடந்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி முதல்ல வேலையை பார்ப்போம். 11:30க்கு டிராமா இருக்கு ஆடிட்டோரியம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ரெரினா அங்க நிக்கிறா. ரெரினா என்ன ரொம்ப கியூட்டா தெரியுறா. ஆமா எனக்கே இப்படிலாம் தோணுது நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். எங்க டிராமா நடக்குன்னு வா கேட்கவும் நம்ம 3வது மாடி நம்ம ஹீரோ ஃபிளையர்ஸ் கொடுக்கவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. ரெரினா எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம ஓடுறானவா ஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணி போறா. அவளுக்கு இன்னும் என்கிட்ட பேச விருப்பம் இல்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக்குறான். இப்ப ஃபெஸ்டிவல் அது பாட்டு ஓடிட்டு தான் இருக்கு. இவங்க டிராமா 11:30க்கு நடக்குது. 11 o'clock வேற ஒரு டிராமா ஸ்டார்ட் ஆக போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்ப அடுத்தது எங்க டிராமா தான். நீசக்கா இன்னும் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ போய் பாக்குறான். நீ இன்னும் காஸ்டியூம் போடலையா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ மட்டும் என்னோட காஸ்டியூம்ல என்ன பார்த்தா கொண்டு வந்து நீசக்கா சொல்லவும் என்னப்பா இப்படி சொல்ற, அப்ப நான் டிராமாவை பார்க்க கூடாதான்னு அவன் கேட்கவும் நீ மட்டும் டிராமாவை பார்த்தா அவன் கண்ணை குத்திடுவான் நீசக்கா சொல்றான். நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நீ ஏன் வித்தியாசமா நடந்துக்கிட்டா, ஏதாச்சும் ஆச்சான்னு நீசக்கா கேட்கவும் அது ரெரினா இங்க வந்திருக்கா. சம்மர் வெக்கேஷன் அப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. அவ இன்னும் என் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் கோவமா இருந்தா அவ அதுக்காக இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரப்போறா. அவ அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்ததே நீ கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ல என்ன ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்கிறத பாக்குறதுக்கு தான். அதை புரிஞ்சுக்கோன்னு நீசக்கா சொல்றான். நான் ஏதாச்சும் வேலை பார்க்கணுமா நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கேட்கறான். காஸ்டியூம் ஏன்டா மாத்தி போட்டிருக்க, நீ ட்ரெஸ் கழட்ட அம்மனமாவே கடை அப்படின்னு சொல்லி காஸ்டியூம் ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தி போடுங்கிற ஒரு பாக்ஸ் நம்ம ஹீரோ எடுத்துட்டு போறாங்கிற பேர்ல அந்த பாக்ஸை கீழே கொட்டிருந்தான். நம்ம ஹீரோவால ஒருபடியா எந்த வேலையுமே பார்க்க முடியல. டாகசாக்கிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவையான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறதுக்குள்ள அவங்க எல்லாரும் பேக் ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வேலையை பெர்ஃபெக்ட்டா பாக்குறாங்க. ஆனா நான் ஒருத்தன் தான் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் பேக் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு டீச்சர் கூப்பிடுவோம். எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. நீசக்கா பேலன்ஸ் மேக்கப் நீயே போட்டுட்டு சீக்கிரம் வந்துருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிளம்புறா. நீசக்கா உனக்கு நர்வஸா இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமான்னு நீசக்கா சொல்றான். எனக்குமே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா, ஆனா நீயாச்சும் ஸ்டேஜுக்கு போற, நான் ஏன் தேவையில்லாம பதட்டப்படுறேனோ. சொல்ல போனா இந்த ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க, ஆனா நான் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் தோணுது நம்ம ஹீரோ சொல்லவும் ஏன் அப்படி பேசுறான்னு நீசக்கா கேட்கறான். உண்மையிலே நான் பெருசா எதுவுமே பண்ணல, நான் ஒரு உதவாக்குறதானே நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த டிராமால நான் நடிக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீ தான். நீ மட்டும் அன்னைக்கு வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த டிராமால நான் இந்நேரத்துக்கு இருந்திருக்க மாட்டேன். ஸோ ஒன்ன நீயே உதவாக்குறான்னு சொல்லிட்டு இருக்காத, உனக்கும் அதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது போக என்னோட ஃபீலிங்ஸ் மீனிங்லெஸ் இல்லைங்கிறத நான் இன்னைக்கு ஷோல ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு நீசக்கா சொல்றான். நம்ம ஹீரோ அப்படியே நீசக்காவை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஊத்து பார்த்து என்ன வைக்கப்பட வைக்காதடா, இது எல்லாம் வான் தப்பு தான், நான் நடிக்கிறது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ ஒழுங்கா நீ இதை கண்டிப்பா பாக்குற அப்படின்னு நீசக்கா சொல்லவும் நான் கண்ணை இமைக்காம கூட பாக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களோட பிளே ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவும் இங்க வான் டாக்கிடா கூப்பிட்டு கரெக்டான டைத்துக்கு வந்துட்டு இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றான். ரோமியாவா இருக்கிற டாக்கசாக்கி நம்ம ஹீரோ அங்க உட்கார்ந்துருக்கிறத பாக்குறா. உன் பெஸ்ட்டை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாக்கசாக்கி ரோமியோவாவும் நீசக்கா ஜோலியட்டாவும் அந்த ரோலை நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை நான் பார்த்ததுனால தான் என் லைஃப்க்கே ஒரு அர்த்தம் கிடைச்சது. நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் உயிர் வாழ முடியாது. நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரியும், ஆனாலும் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை மரணத்தை விடவும் எனக்கு ரொம்பவோ கொடுமையானது அப்படின்னு டாக்கசாக்கி டயலாக் பேசுறா. நானும் அவன் பக்கம் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீசக்கா டாக்கசாக்கி 2 பேருமே நம்ம ஹீரோவை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இது என்னோட காதலுக்காக அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேருமே இறந்து போறாங்க. இவங்களோட ஆக்டிங் அப்படி வேற லெவல்ல இருக்கு. எல்லாருமே அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஹீரோவும் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி டிராமா முடியவோ எந்த சின்னன்னு கை தட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப எல்லாருமே கை தட்டுறாங்க. நீசக்கா சொன்ன மாதிரியே நான் தேவையில்லாம எதையும் நினைச்சு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்றான். இவங்களோட டிராமா முடிஞ்ச எல்லாரும் வெளியே வரப்போ திரும்பவும் இந்த டிராமாவை பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீசக்கா கிட்ட நான் என்னன்னு போய் சொல்ல, ஃபர்ஸ்ட் டாக்கசாக்கி கிட்ட நான் போய் பேசணும்னு நம்ம ஹீரோ போகவும் இகராஷி நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். நீசக்கி தான் உன் பார்ட்னர்னு நோட்டீஸ் வந்துச்சு, அது என்னாச்சு அப்படின்னு வா கேட்கவும் அந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதை என்னால சொல்ல முடியாதுன்னு வா சொல்றா. டாக்கசாக்கி சொன்னாலான்னு கேட்கவும் கண்டிப்பா டாக்கசாக்கி இதை பத்தி யார்கிட்டயுமே பேசியிருக்க மாட்டா. ஸ்டேஜ்ல இன்னைக்கு அவ பெர்ஃபார்மன்ஸ் பாத்தியே என்ன நினைக்கிறான்னு இகராஷி கேட்கவும் அவ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அழகா இருந்துச்சு, கடைசியில அவ அப்படியே காத்தோட காத்தா கலந்துட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏன்னா மீசக்கி அவளோட காதலுக்காக அவ்வளவு விஷயங்கள் பண்றா. அவளுக்கு 15 வயசு ஆனதுல இருந்தே மீசக்கி தான் உன்னோட உண்மையான டெஸ்டினேட்டட் பார்ட்னர் அப்படின்னு இகராஷி சொல்லவும் என்னது மீசக்கி தான் இவனுக்கு டெஸ்டினேட்டட் பார்ட்னரா, என்ன சொல்றீங்க அப்படின்னு ரெரினாவா அந்த இடத்துக்கு வர. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு போன்ல வந்த நோட்டீஸ்ல மீசக்கி டாக்கசாக்கி தான் உன்னோட அசைன்ட் வைஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். பட் இந்த ஆபீசர்ஸ் வந்து டைரக்டா கொடுக்குற அந்த நோட்டீஸ்ல ரெரினாவோட நேம் இருக்கும். பட் ஆபீசர்ஸ் என்ன சொல்லிருவாங்கன்னா ரெரினா தான் உன்னோட பெர்ஃபெக்ட் மேட்ச், போன்ல வந்து நோட்டீஸ் ஏதாச்சும் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ இகராஷி வந்துட்டு மீசக்கி தான் உன்னோட டெஸ்டினேட்டட் பார்ட்னர் அப்படின்னு சொல்றா. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
1 எபிசோட் 10. மீசக்கி தான் அவன் டெஸ்டினேட்டட் பார்ட்னரா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரீனா வந்து கேட்கறா. இகராஷி அங்கிருந்து கிளம்பவும், அப்படின்னா மீசக்கி என்கிட்ட எதையோ மறைக்கிறாள், சொல்லிட்டு போங்க அப்படின்னு ரீனா கேட்கவும், உன்னால உன் கண்களையோ காதுகளையோ மூடிக்கிட முடியும், ஆனா உன் ஃபீலிங்ஸை பட் மீசக்கி அதை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. ஸோ அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு இகராஷி அங்கேருந்து போறா. அவன் நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி யாஜிமா வந்து இகராஷியை பார்த்து கேட்கறான். அவள் அமைதியாக அங்கேருந்து போறா. அந்த பொண்ணு யாருன்னு ரீனா கேட்கவும், என் ஓல்டு ஸ்கூல் மேட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மீசக்கி அந்த நோட்டீஸ் பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலேன்னு ரீனா கேட்கவும், உன்கிட்ட மறைக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணல, அது ஒரு மிஸ்டேக்காக வந்ததுன்னு நாங்கள் நினச்சோம், அதான் உன்கிட்ட சொல்லலை, சாரி மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா நம்மளோட பேரிங் ஒரு மிஸ்டேக்கான ரீனா கேட்கவும், அப்படி இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே ரீனா கொஞ்சம் வெக்கப்படுறா. யாஜிமா கிட்ட நான் கேட்டேன், நீ தான் என்னோட அசைன்ட் ஒய்ஃப்னு அவன் சொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்கிட்ட சாரி கேட்கலாமே நான் நார்மலாக பேச ஆரம்பிச்சேன், மன்னிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், நான் அதை பெருசாக எடுத்துக்கிடல, அந்த பொண்ணு சொன்னதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடணும், அவன் மீசக்கி ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னா, அப்போ மீசக்கி கிட்ட அவன் நம்பரை நம்ம வாங்குவோம் அப்படின்னு ரீனா சொல்கிறா. சரி நான் அவகிட்ட வாங்குறான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரீனா ஃப்ரெண்ட் அங்கே ஓடி வந்து ஃப்ளையர்ஸ் கொடுத்த பையன்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேட்கவும், இதுதான் நெஜிமா யோக்கரேன்னு ரீனா சொல்கிறா. ஓ இதுதான் உன் பாய் ஃப்ரெண்டான அந்த ஃப்ரெண்டு கேட்கவும், இல்லை இதை என் அசைன் பண்ணப்பட்ட ஹஸ்பண்ட் தான் வா சொல்கிறா. அதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த பொண்ணு கேட்குறா. பார்க்க ஆர்டினரியா தெரியுதா, நல்ல விஷயம் தான் சொல்லுவோம், அதுல என்ன நல்ல விஷயம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரீனா டாக்கசாக்கியை போய் பார்க்குறா. நீ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண, கடைசியில் நான் அழுதுட்டேன் ரீனா பேசிட்டு இருக்கா. நான் கூட பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம், நானும் ஒன்று ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தேன் அப்படின்னு டாக்கசாக்கி சொல்கிறா. எல்லாம் சூப்பராக இருந்தது, கடைசியில் நீ அப்படியே காத்தோட காத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவா கிட்ட இகராஷியோட நம்பரை கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரீனாவும் முடிவு பண்றாங்க. பட் அதை கேட்கறதுக்குள்ள என்ன தனியா விட்டு போயிட்டே நீசுக்காங்க வரா. இந்த பையன் தானே ஜூலியட் ரோல ப்ளே பண்ணது, நீ சூப்பரா பண்ண அப்படின்னு ரீனா சொல்லவோ, ரீனா இது யாருன்னு முதல்ல தெரியுமா, இது நீசுக்கா தானே அவங்க சொல்றாங்க. யார அந்த மோசமான பையன் அவனா இது அப்படின்னு ஷாக் ஆகுறா. காஸ்டியூம் ஐடியா தானான்னு கேட்கவும், கண்டிப்பா இல்லன்னு அவன் சொல்றான். நீசுக்காவோட பிரதரும் அப்பாவும் அங்க வராங்க. நீசுக்கா பிரதர் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவனை இப்படி கிண்டல் பண்ண உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு நீசுக்கா அவன் கழுத்தை நெரிக்கிறான். யோஸ்கே நீ சூப்பரா நடிச்ச, உன்னை பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசுல உங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்புறம் நெஜிமா நீ தான் என் பையனை கேம்பிங் கூட்டிட்டு போனியா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவோ, அட பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு துணையா இருக்கட்டும், நான் தான் அவனை கூப்பிட்டேன்னு சொல்லவும், இவங்க அண்ணனுக்கு கல்யாணம் இருக்கு, இவங்க கசின் வர வரல, பேசாம நீ அந்த இடத்துக்கு வா, என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வா, என் பையனை நீ ட்ரிப் கூட்டு போனதுனால கிஃப்ட் எதுவோ கொண்டு வர வேணாம், அடுத்த வாரம் கல்யாணம்னு அவங்க அப்பா சொல்லவும், அவங்க கிட்ட கேட்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். நீசுக்கா பிரதர் போயிட்டு ரீனா டாக்கசாக்கியவும் இன்வைட் பண்றான். என் தம்பி இப்போ போட்டிருக்கிற மாதிரி இருக்கிற வெட்டிங் காஸ்டியூம் எல்லாம் நீங்க போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அண்ணன் கலாய்க்கவும், நானே முதல்ல உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்டா அப்படின்னு நீசுக்கா சொல்றான். டாக்கசாக்கி கிட்ட என்னால நம்பர் வாங்க முடியல, அதுக்கு சான்ஸே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என்னாலையும் நம்பர் வாங்க முடியல சாரின்னு வா சொல்றா. பரவாயில்ல நீயே சாரி கேட்கற, நான் தான் கேட்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அங்க நல்லாவே என்ஜாய் பண்ண, என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ரீனா சொல்றா. இகராஷியோட நம்பரை இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ டாக்கசாக்கி கிட்டே இருந்து வாங்கிட்டான். ஒரு பொண்ணுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணணுமா, அது வியர்டா இருக்காது, எப்படி அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதையே அவன் பெரிய பேராகிராஃபா அனுப்புறான். அவ்வளோ ரிப்ளை பண்றா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சானடா இந்த சமயம் எப்படி பண்ணணும்னு சில பேர் வந்து கேட்குறாங்க. அந்த பொண்ணுங்க எப்படி திடீர்னு என்கிட்ட வந்து பேசணுங்கன்னே தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ரீனா அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவும், இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு, நீ முன்ன இருந்ததை விட இப்ப மாறிட்ட, முந்தியெல்லாம் நீ ஒரு மாதிரி வரப்பா அப்படியே ஒம்முன்னு தெரிஞ்சிட்டு இருப்ப, அதனாலதான் யாரும் உங்ககிட்ட பேச வரல, பட் இப்ப நீ மாறிட்டேன்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே ரீனாக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோவை தேடி அவ ஃபாஸ்டா ஓடி வரா. நீசுக்கா மாதிரி பையனு தான் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா என்னையவே எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கோம். இது ஜவுங்கா ஸ்டைல் பரியல் மவுண்ட் தானே அப்படின்னு ரீனா வந்து கேட்கறா. ஆமா இதை பத்தி நீ தெரிஞ்சிருக்கியா நம்ம ஹீரோ கேட்குவோம். அது இப்ப முக்கியம் இல்ல, ஏதோ சாக போற மாதிரி போன்ல ஏன் சோகமா பேசினேன் அப்படின்னு ரீனா கேட்கவும், இகராஷிக்கு நான் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன், ஆனா அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, எதனால எல்லாரும் என்ன அப்படி வெறுக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் வேணா அவளுக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ரீனா சொல்லவும், நான் அவ கிளாஸ்மேட், அவ என்னையவே அக்செப்ட் பண்ணல, முன்ன பண்ண தெரியாத ஒன்ன போய் நம்ம ஹீரோ பேசியிருக்கும் போதே அவ என்ன அக்செப்ட் பண்ணிட்டா, நாளைக்கு பேசலான்னு கூப்பிட்டுருக்கா, ஒன்னையும் வர சொல்லியிருக்கா, ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நீ ஃப்ரீ தானு கேட்கவும், நான் ஃப்ரீ தான் நம்ம ஹீரோ சொல்றான். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போலான்னு ரீனா சொல்றா. நான் சடனா உனக்கு கால் பண்ண, சோகமா இருக்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் ரீனா சொல்றா. அடுத்த நாள் இகராஷி ஸ்கூலுக்கு போறாங்க. இது புத்திசாலி பசங்க படிக்கிற ஸ்கூல் ஆச்சு நம்ம ஹீரோ பார்க்கவும், எங்க ஸ்கூலும் இதே மாதிரி தான், ஸோ இதே எனக்கு பெருசா தெரியல, பட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நேற்று நான் கண்டுபிடிச்சேன், யுக்காரி ஜென்ரேஷனை பத்தின ஆர்டிக்கலை படிச்சேன், அதை பாருன்னு பார்க்க காமிக்கிறேன். இந்த யுக்காரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சதே ரோயோ இகராஷி அப்படின்னு போட்டிருக்கு. இகராஷியா நம்ம ஹீரோ பார்க்கவும், இவளுக்கு அதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ரீனா சொல்றா. இகராஷி வந்த உடனே மீசக்கி இவன் டெஸ்டின் பார்ட்னர்னு சொன்னியா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பா கேட்கவும், இவ என்ன எடுத்தோடனே இப்படி டைரக்டா கேட்டுட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பேசுறதுக்கு இந்த இடம் கரெக்டா இருக்காது, வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இகராஷி சொல்றா. பேசுறதுக்கு தானே ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னா, எதுக்காக இப்ப கேட் கஃபே கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவகிட்ட ஃபர்ஸ்ட் நான் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு, நேற்று நான் மெசேஜ் பண்ணப்ப தெரியாதனமா நீ என்ன பிளாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல நான் தெரிஞ்சேதான் பண்ணேன் அப்படின்னு வா சொல்றா. யோகரியும் மீசக்கியும் தான் நோட்டீஸ்ல பேரிங் ஆயிருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரீனா கேட்கவும், என்னால அதை சொல்ல முடியாது இகராஷி சொல்றா. அவங்க சேரணும்னு நீ நினைக்கிறான்னு ரீனா
கேட்கவும் இல்லைன்னவா சொல்றா. இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ரீனா கேட்கவும் நான் மீசக்கியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான். சரி நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீ ஏன் அவங்கள சேர்த்து வைக்க நினைக்கிறேன் நிகராஷி கேட்கவும் அவங்க லவ் ஸ்டோரியை பத்தி கேட்டேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஸோ அவங்க ஒன்று சேரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உன் பார்ட்னரை இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வைக்கிறதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது, நீ இப்படி பண்றது மீசக்கியை தான் கஷ்டப்படுத்துது, ஸோ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லவும் மீசக்கியை கஷ்டப்படுத்துதான் ரீனா கேட்கறா. சரி இதெல்லாம் எதுக்காக நீ எங்ககிட்ட சொன்ன நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு, அது இந்த நோட்டீஸை விடவும் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல எனக்கு மீசக்கியை சுத்தமா பிடிக்காது, கிளாஸ்ல எல்லாரோட அட்டென்ஷன் அவ பக்கம் தான் இருக்கும், அவ ரொம்பவே பாப்புலரா இருந்தா, எல்லாருமே அவளுக்கு ஃப்ரெண்டா இருந்தும் கூட அவ மூஞ்சில சோகம் இருந்ததை என்னால புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. வேற கிளாஸ் போட்டவ நீ ஏன் பாத்துட்டு இருக்க நிகராஷி மீசக்கி கிட்ட போய் கேட்கவும் மீசக்கி அவ கையில வச்சிருக்க ஃபார்மை கீழே போடுறா. நீ எதுக்காக வேற கிளாஸ் பிக்சர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற, 5, 12, 21, 32 இது எல்லாத்துலயும் ஒரே பையன் தான் இருக்கான், ராஜிமா ஈகரியா அப்படின்னு பார்க்கவும் இல்ல அது நெஜிமா யோகரி அப்படின்னு டாகசாகி சொல்லவும் நீ அந்த பையனை லவ் பண்றியா அப்படின்னு கேட்கறா. யார்கிட்டயும் சொல்லிடாத சரியா அப்படின்னு மீசக்கி சொல்லவும் நீ ஏன் இதுல உன் பேர் எழுதலன்னு கேட்கவும் நான் அந்த கிளாஸ் லேசோ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லவும் நான் வேணா உனக்கு பதில் வாங்கி தரவான்னு கேட்கவும் நீயாவ சொல்ற ரொம்பவும் தேங்க்ஸ் இகராஷி அப்படின்னு சொல்லி டாகசாக்கி சொல்லவும் என்ன சோனே கூப்பிடு அப்படின்னு சொல்றா. தேங்க்ஸ் ஷோ அப்படின்னு டாகசாக்கி சொல்றா. அப்பதான் அவ முகத்துல நான் உண்மையான சிரிப்பை பார்த்த நிகராஷி சொல்றா, நீ தான் இதை ஆல்ரெடி முடிச்சிட்டல, அப்புறம் எதுக்காக பக்கத்து கிளாஸ் பொண்ணுகிட்ட போய் நோட்ஸ் வாங்குற. ஓ புரிஞ்சு போச்சு, அந்த நெஜிமா யோகரிய பார்க்கதானான்னு கேட்கவும் ஆனா அவன் கிளாஸ்ல இல்ல அப்படின்னு சோகமா சொல்றா. இவங்க இப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இவங்களை கிராஸ் பண்ணி போகவும் டாகசாக்கி ரொம்பவும் வெக்கப்படுறா. நம்ம ஹீரோ போட்டோஸ் இகராஷி வாங்கி கொடுக்குமா அவ ரொம்பவும் ஹாப்பியா ஆகிறா. அந்த யோஜிமா ஒரு நார்மலான பையனா தான் தெரியறான், எதுக்கு உனக்கு அவனை அவ்வளவு பிடிக்குதுன்னு கேட்கவும் மத்தவங்க அவனை பத்தி புரிஞ்சுக்கிடணும்னு அவசியம் இல்ல, என் ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்தா போதும், ஆனா ரொம்பவே முக்கியமான விஷயம் அவனோட வைஃபா யார் அசைன் பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுவேன், அவனை பத்தின நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அதுல எழுதுவேன், அவன் ஃபியூச்சர் வைஃப் அதை தெரிஞ்சுக்கிடணும்னு நினைப்பேன் அப்படின்னு மீசக்கி சொல்லவும் ஆனா அதுல உனக்கு எந்த லாபமும் இல்லையே நிகராஷி கேட்கறா. நான் இதை ஒன்னும் லாபத்துக்காக பண்ணலான்னு மீசக்கி சொல்லவும் ஒருவேளை நீ அவன் அசைன்ட் வைஃபா இருந்தா என்ன பண்ணுவேன் நிகராஷி கேட்கவும் நான் அழுதுருவேன் அப்படின்னு கண் கலங்குது. இந்த மாதிரி ஒரு ஆளை போய் எதுக்காகவா அவ்வளவு தூரம் லவ் பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவங்க கிட்ட அவ எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த நோட்டீஸை கண்டுபிடிச்ச அந்த ரோயோ இகராஷிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ரீனா கேட்கவும் அது என்னோட பாட்டி தான், அவங்க தான் இந்த நோட்டீஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க, எல்லா பர்சனுக்குமே யார் கூட சேரணுங்கிற ஒரு விதி இருக்கும், அந்த பர்சனை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா உங்க உலகமே மாறிடும், அதுதான் என் பாட்டி நம்பினாங்க அப்படின்னு நிகராஷி சொல்லவும் அப்ப ரெரினாவும் நானும் லவ் பண்ணணுங்கிறது தான் விதியா நம்ம ஹீரோ கேட்குவோம். ரெரினா வைக்கப்படுறா. இல்லப்பா அந்த நோட்டீஸை பத்தி நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வைக்கப்படுறான். நோட்டீஸை பத்தி நீ என்ன நினைக்கிறான்னு ரெரினா கேட்கவும் எனக்கு தெரியல, லைஃப் ஃபுல்லா லவ் பண்ற மாதிரியான ஒரு பர்சனை அவங்க கூட அதை சேர்த்து வைக்குங்கிற ஃபீலிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, இசக்கியை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவதான் உன்னோட டெஸ்டினேட்டட் லவ்ங்கிறத உனக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு நிகராஷி சொல்லவோ யாஜிமா அந்த இடத்துக்கு வரான். இவங்களை பாத்துக்கிட வேண்டியது என்னோட பொறுப்பு, தேவையில்லாம எதுக்காக இவங்க மனசை குழப்ப ட்ரை பண்ற, அது போக நெஜிமாவும் ரெரினா தான் பெர்ஃபெக்ட் கப்பல்ஸ்ங்கிறத நான் ஆல்ரெடி கால்குலேஷன்ஸ் திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்டேன், தேவையில்லாததை சொல்லி அவங்கள குழப்பிட்டு இருக்காத, நீ என்னதான் ஸ்மார்ட்டாவும் இருக்கலாம் மீசக்கிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கலாம், நான் மீசக்கிக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா, ஸோ தேவையில்லாத விஷயத்த பண்ணாத அப்படின்னு யோஜிமா சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான், மீசக்கியை செலக்ட் பண்ணாத ஒருத்தங்கிட்ட நான் எதுக்காக இதை சொல்லணும், அவளை நானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவேன், அப்புறம் என் பெர்மிஷன் இல்லாம என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கல, ஸோ அதுக்கு பனிஷ்மெண்டா நீ எங்க பில்ல பே பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இகராஷி கிளம்புறா. அவளை உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த நோட்டீஸ் சிஸ்டம்லயும் மினிஸ்டர்லயோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஆளு, அது போக ஒரு ஜீனியஸும் கூட, வளர்ந்த அப்புறம் நோட்டீஸ் சிஸ்டமையே இவ தான் ஹேண்டில் பண்ணுவா அப்படின்னு யாஜிமா சொல்லிட்டு சரி டைம் ஆயிடுச்சுன்னு இப்போ ஈஜிஜோ கூட அங்கிருந்து கிளம்புறான். அப்படின்னா நீ மீசக்கியை தான் சூஸ் பண்ண போடியா அப்படின்னு ரீனா கேட்கவும் எனக்கு தெரியல, உன்கிட்ட பிடிச்சதே நீ இப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்கறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரிவா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகவும் அவளும் நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் லவ் பண்ற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த நோட்டீஸ் அப்படிங்கிற சிஸ்டமே அவங்க டெஸ்டினேட்டட் லவ் யாரு அப்படிங்கறத செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான், ரெரினா கூட தான் நம்ம ஹீரோ சேரணும் அப்படிங்கறது விதியா, அப்படிதான் நம்ம ஹீரோவோட நோட்டீஸ்ல வந்திருந்துச்சு. பட் நோட்டீஸ் விடவும் இம்பார்ட்டன்ட் ஆனது டாகசாக்கிக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற அந்த பாண்டிங், டாகசாக்கி தான் நம்ம ஹீரோவோட டெஸ்டினேட்டட் லவ் அப்படின்னு சொல்லி இகராஷி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றா. இப்ப ரெரினாவும் நம்ம ஹீரோவை லவ் பண்றா, மீசக்கியும் நம்ம ஹீரோவை பல வருஷங்களா லவ் பண்ணிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். எபிசோட் 11. நீசுகாவோட பிரதரோட மேரேஜ்க்கு இவங்க எல்லாருமே இப்போ போய்கிட்டு இருக்காங்க. எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீசுகா, நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா போவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது உன் பிரதரோட மேரேஜ் ஆச்சு, நீ நேரத்துக்கு அங்கே இருக்க வேணாமா நம்ம ஹீரோ கேட்கவும் வந்திருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஏதாச்சும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, நான் டென்ஷன் ஆவேன். நானே இப்போதான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குன்னு நிம்மதியாக இருக்கேன். எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த நோட்டீஸ் மூலியமாக தான் கல்யாணம் ஆச்சு, அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அவங்க பசங்களுக்கும் இதே மாதிரி நோட்டீஸ் மூலியமாக கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நல்ல வேலை எனக்கு பதில் எங்கள் அண்ணா அதை பண்ணிட்டான், எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீசுகா சொல்கிறான். அசைன் பண்ணப்பட்ட ஒய்ஃப் தான் நம்மளோட டெஸ்டினேட்டட் லவ்னா
நான் ரெரினாவை லவ் பண்றேனா? ஆனா நான் டாகசாக்கியை தான் லவ் பண்றேன். 5th இருந்து லவ் பண்றேன். அவ தான் என்னோட டெஸ்டினின்னு நினைச்சேன். ஆனா டாகசாக்கி எதையோ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பொய்கள் சொல்றா அப்படின்னு இக்ராஷி சொன்னா. அது என்ன பொய்யா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்க 4 பேரும் அசைன்ட் கப்பிள்ஸா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்கவும் இல்ல இந்த இவனும் அந்த லாங் ஹேர் பொண்ணு தான் அசைன்ட் பார்ட்னர் அப்படின்னு நீசுக்கா சொல்லவோ ஓ அப்படியா சாரி நான் பப்ளிசிட்டி செரமோனியல் ஹால்ல இருந்து வரேன். பேம்ப்ளெட்க்கு கப்பிள் மாடல்ஸ் தேடிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்லுவோம். ஆனா நாங்க ஹை ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறோம்னு அவங்க கேட்கறாங்க. அவங்க தான் எங்க டார்கெட். நோட்டீஸ் மூலியமா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்காங்கிறதுக்கு தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். உங்களுக்கு இதுல வெட்டிங் ட்ரெஸ்ல மாடலிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அவங்க கேட்கவும் வெட்டிங் ட்ரெஸ்லயா நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நீ ஏன்டா வைக்கப்படுறான் நீசக்கா கேட்கறான். இது ஒரு வெட்டிங் ட்ரையல் மாதிரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீசக்கி சொல்லவும் ரெரினாவோ ஓகே சொல்றா. அப்ப கூடிய சீக்கிரமே நாங்க அவங்களை கான்டாக்ட் பண்றோம். இந்த ஃபார்ம்ல உங்க கான்டாக்ட் இன்ஃபோ எழுதுங்கன்னு அவங்க கொடுக்குறாங்க. வெட்டிங் ட்ரெஸ்ல நீங்க 2 லேடிஸும் அழகா இருப்பீங்க. ஷூட்டிங் டைம்ல உங்க பார்ட்னரா நீங்களும் வந்து பார்க்கலாம் சார் அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும் நம்ம ஹீரோவோ கொஞ்சம் வைக்கப்படுறான். இப்போ நீசக்காவோட பிரதர் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. உங்க எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க. மணப்பெண்ணும் மணப்பையனும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவோ எல்லாரும் கை தட்டி வரவேற்கிறாங்க. யோச்சி மேரி உங்க வெட்டிங்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோட பேரு ஈட்டோ. மினிஸ்ட்ரியில இருந்து இவங்களோட அந்த நோட்டீஸ் ஹேண்டில் பண்ணது நான் தான். இவங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிற இடத்துல உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டீஸ் போச்சு. அப்ப இவங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னோட கல்யாணத்திலேயே இது நடக்கும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டு நான் ஒருவேளை நான் ரெரினாவை சூஸ் பண்ணா மிசுகி கூட நான் இருந்த விஷயமே இல்லாத மாதிரி போயிடும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெரினா உன்னை பார்த்தாலே தெரியுது ரொம்பவும் எக்ஸைட்டடா இருக்க போல அப்படின்னு மிசுகி கேட்கவும் ஸ்கூல்ல திடீர்னு 2 பேரும் என்கிட்ட பேசினாங்க. யாருமே என் ஸ்கூல்ல அவ்வளவா பேச மாட்டாங்க. எனக்கே சர்ப்ரைஸா இருந்துச்சு. அப்புறமா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கூட வந்திருந்தாலே அவளும் என்னோட ஃப்ரெண்டு தான். புதுசா கிடைச்சிருக்கா. ஒரு விஷயங்கள்லாம் என் லைஃப்ல நடக்கிறதுக்கு காரணமே நீயும் யோகரியும் தான். நீயும் யோகரியும் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே ஃபன்னா மாறிச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மீசக்கி அப்படின்னு ரெரினா சொல்லவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல எனக்கும் சந்தோஷம். நீ எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஹானஸ்டா இருக்கிற. எப்பவும் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. மறக்காம உன் வெட்டிங்க்கு என்ன இன்வைட் பண்ணிரு. நீங்க 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கும். கல்யாணத்துல நான் ஸ்பீச்னால கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு மீசக்கி சிரிச்சுட்டே சொல்றா. ஆனா மீசக்கி அப்படி பேசுறது கேட்டுட்டு ரெரினா ஒரு மாதிரி ஆகுறா. கல்யாணம் முடிஞ்சு இப்போ போட்டோ ஷூட் எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் கீழே சாப்பிட போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அச்சோ எங்க போச்சு காணும் நம்ம ஹீரோ திட்டு என்னாச்சுன்னு நீசக்கா கேட்கறான். என் போனை மறந்து கீழே டேபிளே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துட்டு தான் நம்ம ஹீரோ போறான். உட்காந்துருந்த அந்த டேபிள்ல தான் நம்ம ஹீரோ போனை விட்டுட்டு போயிருக்கான். அதை வந்து நம்ம ஹீரோ எடுக்கும்போது டாகசாக்கி அங்க உட்காந்துருக்கா. என்னாச்சு நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆனா ஓகே தான். மேரேஜ் செரமோனியை பார்த்து ஜஸ்ட் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கா. உன்னை பார்த்தா நீ ஓகே மாதிரி தெரியலையே என்னாச்சு சொல்ல நம்ம ஹீரோ கேட்கவும். சாரி நான் போய் தான் சொன்னவா சொல்றா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும். அதை என்னால உன்ட்ட சொல்ல முடியாது அப்படின்னு வா சொல்றா. மணப்பெண் அந்த பொக்கைவை தூக்கி போடவோ பெண்கள்லாம் பிடிக்கிறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ரெரினா நம்ம ஹீரோவை காணுமேன்னு தேடி அங்க கீழே வரா. நீ ஓகே ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நான் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு கவலை இல்லை. பொய்யாவாச்சும் அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்ல அப்படின்னு டாகசாக்கி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா. ஹீரோ எமோஷன் ஆகி டக்குன்னு அவளை கிஸ் பண்றான். அவ ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. பட் ரெரினா இது எல்லாத்தையுமே கதவுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கா. கல்யாண பொண்ணு தூக்கி போட்டு அந்த பொக்கேவை வேற ஒரு பொண்ணு பிடிக்கிறா. இவங்க கிஸ் பண்றதை பார்த்துட்டு ரெரினா அங்கிருந்து ஓடிடுதா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பாக்குறான். நான் அப்படி நடந்துக்கிட்டது நியாயம் இல்ல. சாரி இப்போ நான் ஓகே தான் நீ கவலைப்படாத அப்படின்னு டாகசாக்கி சொல்றா. அந்த மொமெண்ட்ல இருந்த என்னோட ஃபீலிங்ஸ் போய் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் அதை நினைச்சு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். டாகசாக்கியை நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணப்போ இருந்த ஃபீலிங்க்கும் அப்போ இருந்ததுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. கிளாஸ்ல அவ தள்ளி இருந்தா கூட என் பக்கத்திலேயே இருந்த மாதிரி தான் எனக்கு தோணும். ஆனா இப்ப அவ பக்கமாவே இருந்தாலும் தூரமா இருக்கிற மாதிரி தோணுது. மியூசிக்கையே செலக்ட் பண்ணாத ஒருத்தங்கிட்ட நான் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு இக்ராஷி சொன்ன எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். கடைசியில நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாரையுமே காயப்படுத்த தான் செய்தில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிருந்தான். யோகரி எந்தி நம்ம ஹீரோ அம்மா வந்து நிக்கிறாங்க. சானடா ஃபேமிலியோ நெஜ்மா ஃபேமிலியோ ஹாட் ஸ்பிரிங் போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ லேடிஸ் எல்லாம் தனியா ஒரு பக்கம் போகவும் அம்மா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ல நிக்கிறான். உனக்கு இதை பத்தி தெரியுமா நம்ம ஹீரோ ரின்னா கிட்ட கேட்கவோ தெரியாதுன்னு வா சொல்றா. ரின்னாவை கூட்டிட்டு போய் இந்த இடத்த சுத்தி காட்டு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாங்க. ரினா அப்பாவோ போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சோ இப்போ இவங்க 2 பேருமே தனியா போறாங்க. இப்படி காலை வச்சு கிராஸ் பண்ண அப்படின்னு ரெரினா சொல்றா. நீ தான் என்ன சுத்தி காட்டுற மாதிரி தெரியுது. ரெரினா பார்த்து நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான். தேங்க்ஸ் யோகரி அப்படின்னு வா சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெரினாவை டச் பண்ணவுமே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. அதை பத்தி நான் இப்ப யோசிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. சரிவா யோகரி நம்ம அங்க போலாம் அப்படின்னு ரெரினா சொல்றா. அப்படியே இவங்க 2 பேருமே ஜாலியா இந்த இடத்த என்ஜாய் பண்றாங்க. சுடுதே நம்ம ஹீரோ கையில வச்சுட்டு நிக்கவும் அதை பாதியா பிச்சு ஆரவைன்னு ரெரினா சொல்றா. நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்து ரெரினா சிரிக்கவும் முதல்ல மீட் பண்ணப்ப இருந்ததை விட நீ இப்ப அதிகமா சிரிக்கிறா நம்ம ஹீரோ சொல்லவும் மியூசிக்கையும் அதே தான் சொன்னானவா சொல்றா. டைமேட் நம்ம ஹோட்டலுக்கே போலான்னு அவங்க முடிவு பண்றாங்க. ஓ 2 பேரும் வந்துட்டீங்களா, இந்தாங்க உங்க 2 பேருக்கு உண்டான கீ. உங்க லக்கேஜ் ஆல்ரெடி உங்க ரூம்ல வச்சிட்டோன்னு அவங்க கொடுக்குறாங்க. நீ ரூமா நம்ம ஒரே பெட்ல தான் தூங்கணுமான்னு ரெடினா கேட்கவும் அன்னைக்கு நடந்த மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் ஒழுங்கா நடந்துக்கிடுவேன். அது அன்னைக்கு நான் வேணும்னு பண்ணல. நீ என்ன நம்பலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் உன்னை நம்புறேன். நான் அன்னைக்கு நடந்ததெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். நீ கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் என்ஜாய் பண்ண அப்படின்னு வா சொல்றா. இப்ப 2 பேரோட ஃபேமிலியுமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. யோகரி உங்க அம்மா கூடயோ தங்கச்சி கூடயோ சேர்ந்து சுத்துறது எனக்கு ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. நானும் ரெடினாவும் தனியா
தனியா சுத்துறதோட இது ரொம்பவே ஜாலியா இருந்தது. நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ரெரினாவோட அம்மா சொல்லவும், உங்களை இன்வைட் பண்ணதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்கிறதுக்காக போறான். அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்பதான் ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ உட்கார்தான். உமன்ஸ் ஹாட் ஸ்ப்ரிங்குள்ள யாரோ என்டர் ஆகிற சவுண்ட் கேக்குது. பக்கத்திலேயே தான் லேடிஸ்க்கும் ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கு போல நம்ம ஹீரோ பாக்குறான். ரெரினா சவுண்ட் கேட்கவும் நீயா நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமானவா சொல்றா. இங்க உட்டால செஞ்சிருக்காங்க, அங்க எப்படின்னு கேட்கவும் இங்க ஸ்டோனால செஞ்சிருக்காங்கன்னு வா சொல்றா. யோகரியா நீ அங்க தனியா தான் இருக்கியான்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இக்ராஷி சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்க? இந்த டெஸ்டினேட்டட் லவ் மேலாம் உனக்கு நம்பிக்கை உண்டா அப்படின்னு வா கேட்கவும் உண்மையை சொல்ல போனா எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்லவும், சயின்டிஃபிக் காலத்துல இதுல நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு ரெரினா சொல்லவும், சொல்ல போனா நான் இப்ப இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு காரணமும் நல்லா படிச்சதுக்கு காரணமுமே மீசக்கி தான். எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது டாகசாக்கி தான் என்னோட டெஸ்டினேட்டட் லவ்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். அவளுக்கு அது தெரியாம கூட இருக்கலாம், அவ என்னை விட்டு தூரமா இருக்கலாம். ஆனா என்னோட விதி இப்போ இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் மீசக்கி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீ இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே மீசக்கி தானே அப்படின்னு சொல்லி ரெரினா கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாகறா. யோகரி நீ மட்டும் தான் தனியா இருக்கியா? யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் ரெரினாவோட அப்பாவும் வராங்க. ஃபேமஸான கல்லர் எங்க இருக்குன்னு சொல்லவும், எங்க எனக்கு பரியல் மவுண்ட் மட்டும் தான் பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல ஒன்னா தூங்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் தூக்க வர மாட்டேங்குது. அப்ப ரெரினா எந்திக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குமா, அவ என்ன பண்றான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோகரி உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வா சொல்லவும், லைட் ஆன் பண்ணவா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல வேண்டாம், லைட் ஆன் பண்ணா நான் ஷையா ஃபீல் பண்ணுவேன், என்னால பேச முடியாது அப்படின்னு அவ வெக்கப்பட்டு அமைதியா இருக்கவும், இந்த இடம் சூப்பரா இருக்கு, ஹாட் ஸ்ப்ரிங்கை நான் என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம மீசக்கியவும் நீசக்காவையும் இன்வைட் பண்ணலாம், அது இன்னும் ஜாலியா இருக்கும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம். யோகரி நான் ரொம்ப நாளாவே இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், நீ எனக்கு பதில் மீசக்கியவே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெரினா சொல்றா. ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆகுறான். ஒரு பக்கம் மீசக்கிய காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொடுத்த ரப்பரை வச்சு அவளுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டாகசாக்கி என்னடானா ரெரினாவை சூஸ் பண்ணட்டும் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ விட்டு கொடுத்துடலான்னு இருக்கா. இப்போ ரெரினா என்னடானா நீ மீசக்கியவே சூஸ் பண்ண அப்படின்னு சொல்றா. சின்ன வயசுல இருந்தே மீசக்கி நம்ம ஹீரோவை லவ் பண்றா. நம்ம ஹீரோவும் மீசக்கிய லவ் பண்றான். பட் நம்ம ஹீரோவோட டெஸ்டினேட்டட் லவ் ரெரினா தான் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் தான் கிளைமேக்ஸ் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத வேற லெவல் விஷயம்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். மீசக்கியை செலக்ட் பண்ணுனா என்ன சொல்ற புரியல நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் என்னாலேயே யோசிச்சு பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே தான் இருப்பேன், படிப்பை தவிர்த்து பெருசா நான் எதுவுமே பண்ணதில்லை. நோட்டீஸ் வந்த அப்புறம் ஒன்றை மீட் பண்ண மீசக்கி கூட ஃப்ரெண்டான தூங்குறதுக்கு முன்னாடி கூட அவங்க கூட இருந்த சந்தோஷமான நாளெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். என்னோட உலகமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. ஃபர்ஸ்ட் டைமா புதுசா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. சானடா முஷின் கூப்பிட்டு இருந்த எல்லாருமே கடைசியில ரெரினா சானடான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரோட லவ்க்கு தான் இந்த பவர் இருக்கு. அதுதான் என் உலகத்தை மாத்துச்சு. எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாதான் கரெக்டா இருக்கும். நான் அந்த நோட்டீஸை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். மினிஸ்ட்ரி கிட்ட நம்ம ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகலன்னு சொன்னா அவங்க ஒரு லெக்சர் வைப்பாங்க. 6 மாசத்துக்கு மட்டும் நம்ம இதே பொய்ய சொல்லிட்டு இருந்தா போதும், மேல பிளாக் மார்க்கும் வராது. அதே நேரத்துல நீ டாகசாக்கி கூடயுமே சேர்ந்துடலாம். ஒத்து போகாம இருக்கிற ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கணும்னு அவங்க கண்டிப்பா திரும்ப ட்ரை பண்ண மாட்டாங்க. மீசக்கிக்கு நோட்டீஸ் வந்தா அவளையும் இதே பண்ண சொல்லு, அதுக்கப்புறமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிருங்க அப்படின்னு ரெரினா சொல்லவோ, பொய் சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையா நான் ஒன்னு வெறுக்க மாட்டேன், நான் பொய்யா தான் சொன்னேன்னு ரெரினா சொல்லவும், இல்ல நான் அப்படி சொல்ல வரல, 6 மாசத்துக்கு ஒன்னு பிடிக்காத மாதிரியே நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அது பொய்ன்னு தான் எனக்கு தெரியுமே ரெரினா சொல்லவும், எனக்கு விருப்பம் நம்ம ஹீரோ சொல்றான். மீசக்கி கூட நீ சேர்றதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு ரெரினா சொல்றா. அட நான் ஏன் அலறேன், எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நீ மீசக்கியை தானே லவ் பண்ற அப்படின்னு ரெரினா கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 5th இருந்தே அவளை லவ் பண்ற, நம்ம மீட் பண்ணப்ப கூட அவளால தானே நீ சோகமா இருந்த. அதுக்கப்புறம் அவங்க லவ் ஸ்டோரியை கேட்டு நானே எக்ஸைட்டட் ஆயிட்டேன். ஆனா நானும் ஏன் அலறேன் அப்படின்னு ரெரினா யோசிக்கிறா. நான் டாகசாக்கியை லவ் பண்றது உண்மைதான், எப்பவுமே அவளை தான் லவ் பண்ணுவேன், அவளை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா எனக்கும் அதுல விருப்பம் இல்ல. பிஸ்கட்ல பாதிய பிச்சா கூட அதுல பெரிய சைஸா எது இருக்கோ அதை அவ எனக்கு தான் தருவா. என்னை பார்த்துதான் அவ சிரிக்கும் போது கூட அது ரொம்ப அழகா இருக்கும் ரெரினா சொல்லவும், அதெல்லாம் நான் பார்த்தது இல்லையே நம்ம ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம்ப்பா அப்படின்னு ரெரினா சொல்றா. ஆனா உனக்கு இதுல ஓகே தானா ரெரினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கும் போது மீசக்கி உன்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம். ஆனா இப்ப பாரு நம்மளே ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா என்னன்னு தெரியல. ஆனா எப்பவும் நான் உன் பக்கம் ஒரு மீசக்கியோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்க லவ் பண்ணா எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நானும் அதே மாதிரி ஸ்மைல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரெரினா சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். இக்கராஷி சொன்னது எனக்கு ஒருத்திட்டே தான் இருந்துச்சு. மீசக்கியை சூஸ் பண்ணாத ஒருத்தங்கிட்ட நான் எதை சொல்லணும், நான் ப்ரொடெக்ட் பண்ண வா சொன்னா. பட் இனிமே நீ எதையும் மறைக்க தேவையில்ல, நீயே ஓப்பனா மீசக்கியை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெரினா சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும், நீ அசைன்ட் ஒய்ஃபா இருந்ததுல எனக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் அன்னைக்கு வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடந்தது, நான் அவளை கிஸ் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா ஓகே நான் ஏதோ தப்பா எடுத்துக்கிட போறது இல்லன்னு ரெரினா சொல்றா. ஆனா உன்ட்ட சொல்லாம இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதோ தப்பா
தப்பு மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவும் அவ்வளோ அவ கிஸ் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு நான் இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ரீனா சொல்றா. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த பிளான்ல இஷ்டமே இல்லை. நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வேற மேட்சை செலக்ட் பண்ணுவாங்க, நானுமே அவனை லவ் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன். ஆனா அந்த கிஸ் பண்றது, கை கோர்க்கிறது இதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது. இந்த லெக்சர்ல நான் எப்படி சொதப்பினேன்னு உனக்கே தெரியும், என் கூட சேர்ந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றியா அப்படின்னு வா கேட்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உனக்கு விருப்பம் இல்லையான்னு வா கேட்கவும் நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ ரெரினா கிஸ் பண்றதுக்காக ட்ரைனிங் எடுக்க நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறா. ஆமா இதுல நான் எப்ப கண்ணை மூடணும் அப்படின்னு வா கேட்கவும், தெரியல இது நாள் வரைக்கும் நான் அதை யோசிச்சதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ கிஸ் பண்ண போகவுமே அவ கண்ணை மூடிக்கிடுதா. இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜஸ்ட் லைட்டா பண்ணதுல எனக்கு பெருசா எந்த ஐடியாவும் கிடைக்கல. இன்னொரு தடவை இந்த தடவை நான் ஆரம்பிக்கவா அப்படின்னு வா கேட்கவும், நம்ம ஹீரோவும் சரின்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான். இதுக்கு பேர் லவ் இல்லைன்னா வேற என்ன லவ்வாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் நாங்கள் 2 பேருமே எங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை மறைச்சு பொய் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கள் லவ்வை விட நாங்கள் முக்கியமாக ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒன்று எங்கள் 2 பேருக்குமே இருந்துச்சு. அதுதான் சரின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அது தப்புன்னு அப்போ எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோக்கரி இன்னைக்கு நீலாம் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு ரீனா கேட்குறா. அதுக்கு அர்த்தம் ஐ லவ் யூ அப்படிங்கிறது தான். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நாங்கள் 2 பேரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரே பர்சனை தான். ஸோ இது ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த வெட்டிங்கில் கூப்பிட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்காக இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. ரீனாவும் டாகசாக்கி அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு ரீனா சொல்றா. யோக்கரியும் நானும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு அவ ஏதாவது சொல்றா. ரீனா பிரைடல் ஷூட்டுக்கு நீ போலையா அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா கேக்குறாங்க. அப்ப நீசக்கா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். என் பிரதர் வெட்டிங்க்கு வந்ததுக்கு எங்க அப்பா தேங்க்யூ கிஃப்டா இதை கொடுக்க சொன்னாரு. இன்னைக்கு தானே அந்த பிரைடல் போட்டோ ஷூட், நீ போகலையா அப்படின்னு நீசக்கா கேட்கவும், நான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படின்னு நீசக்கா கேட்கவும், நீ எப்பவாச்சும் பொய் சொல்லிருக்கியா நீசக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் கேட்கறான்னு நீசக்கா கேட்கவும், ரீனாவோட பிளான்ல எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா அங்க போனா நான் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ என்ன பேசுறான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆமா நான் பொய் சொல்லியிருக்கேன் தான். ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தும் ஒவ்வொரு இடத்துல பொய் சொல்லியிருக்கேன். ஆமா நீ எதுக்காக பொய் சொன்னா நீசக்கா கேட்கவும், நான் முட்டாள்தனமா இரஸ்பான்சிபிளா இருக்கிறதுனால தான் நீசக்கிய காயப்படுத்தியிருக்கேன். அண்ட் இப்ப ரெரினாவையும் காயப்படுத்திட்டேன். ரெரினா பிளான்ல எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா என்னால அதை அவகிட்ட சொல்ல முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நீ செஞ்ச விஷயத்தை நினைச்சு நீ வருத்தப்படுற அப்படிதானே நீசக்கா கேட்கறான். ஆமா ஒருவேளை நான் அவங்க 2 பேரையுமே லவ் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதனாலதான் நீ அவங்க 2 பேரையும் பார்க்க கூடாதுன்னு போகாம இருக்கியா அப்படின்னு நீசக்கா கேட்கறான். என்னால அவங்க 2 பேருமே கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் அந்த லெவலுக்கு ஸ்மார்ட் இல்ல, அழகாவும் இல்ல, என்ன மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் அவங்களுக்கு தகுதியானவனே இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னையவே நீ ஏன் தாழ்த்தி பேசிக்கிட்டு உன்னால அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுமே உன்னை லவ் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க உன்னை லவ் பண்ணது அவங்களோட தப்பு தானே. அவங்களுக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒருத்தங்களை லவ் பண்றோம் அப்படின்னாலே இது எல்லாத்துக்குமே தயாராக தான் செய்யணும். ஆனா உன்னை லவ் பண்றதுனால அவங்க கஷ்டமாக்க முடியும்னா உன்னால அவங்களை ஹாப்பியாக்கவும் முடியும். லவ்ல நியாயத்தெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அவங்க 2 பேருமே தான் உன்னை லவ் பண்றாங்க, நீயும் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு உண்மையா இரு அப்படின்னு நீசக்கா சொன்னதை கேட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு போறான். தேங்க்ஸ் நீசக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும், நீ பொய் சொல்லியிருக்கியா நீசக்கா நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நான் பொய் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு நீசக்கா வருத்தப்படுறான். மீசக்கி நீ ஏன் அப்படி சொன்ன, எங்க மேரேஜ் நாங்க கேன்சல் பண்ணிட்டா நீயும் ஆகணும் அப்படின்னு ரீனா கேட்கவோ, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மீசக்கி சொல்றா. எதனாலன்னு ரீனா கேட்கவும், என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு உங்க 2 பேரையுமே தான் பிடிக்கும் அப்படின்னு மீசக்கி சொல்லவும், ஆனா சின்ன வயசுல இருந்து நீ அவனை லவ் பண்ற, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரீனா சொல்லவும், உன்ன மாதிரி ஒரு பார்ட்னர் அவனுக்கு கிடைக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க 2 பேரும் தான் பெர்ஃபெக்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மீசக்கி சொல்றா. நீ பொய் தானே சொல்ற, நீ யோகரிய லவ் பண்ணியா, அது என்னாச்சு அப்படின்னு ரீனா கேட்கவும், என்னோட ஃபீலிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ண நான் பொய் சொல்லலாம், அந்த பொய்யை உண்மையா கூட மாத்தலாம் அப்படின்னு மீசக்கி சொல்றா. நானும் யோகரியும் ஒரு முடிவெடுத்திருக்கோம், அதை உன்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ரீனா சொல்லவும், உங்களுக்கு ட்ரெஸ் எப்படி கரெக்டா இருக்கான்னு கேட்கவும், கரெக்டா இருக்குன்னு மீசக்கி சொல்றா. அப்ப வெளியே வந்து கண்ணாடியை பாருங்கன்னு அவங்க கூட்டிட்டு போறாங்க. நானும் கூட பொய் தான் சொல்றேன் அப்படின்னு ரீனா வருத்தப்படுறா. நோட்டீஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்கவும், இல்லன்னு மீசக்கி சொல்றா. வந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்ட்னர் கிட்ட அந்த போட்டோவை காட்டுங்க, அவங்க கண்டிப்பா ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு போட்டோ ஷூட் பண்றவங்க சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். நான் எப்பவுமே டாகசாக்கியை தான் லவ் பண்ண, கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, அவளும் என்ன லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நோட்டீஸ் வரப்போதுங்கிற பயத்தினால தான் நான் ப்ரப்போஸே பண்ணேன். அதுக்கப்புறம் மாறிட்டா அவளோட உண்மையான ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் ரெரினாவும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண, நடந்த எல்லாமே நேச்சுரலா உண்மையா தான் நடந்துச்சு. ரெரினா இல்லாமையும் நான் இருக்க விரும்பல, டாகசாக்கியை பார்க்காமையும் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க 2 பேருமே எனக்கு முக்கியம், இதுதான் என்னோட உண்மையான ஃபீல். அவங்க என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். கொஞ்சம் 2 பேருமே சிரிங்கள, உங்களுக்கு பிடிச்ச பையன் இப்ப வந்து உங்களை பாக்குறான்னு நினைச்சிட்டு கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேருமே ஒம்முன்னு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கதவை திறக்கவும், நம்ம ஹீரோவை பார்த்துட்டு 2 பேருமே கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா ரெரினா கொஞ்சம் சோகமாக்குறா. யோகரி உனக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வா கேட்கவும், சாரி
நீங்க 2 பேருமே இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு அப்படியே மீசக்கி கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. உனக்குமே பொய் சொல்ல வரல மீசக்கி அப்படின்னு ரீனா சொல்றா. நான் அழகா இருக்கேன்னு நீ நினைச்சதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு மீசக்கி சொல்றா. இவர்தான் அவங்க அசைன்ட் ஹஸ்பண்டான்னு ரீனா கிட்ட போய் கேட்கவும், இந்த 3 பேரையுமே சேர்த்து உங்களால போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு ரீனா கேட்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ இவங்க 2 பேரையுமே கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கறத தான் இன்டெரக்டா காமிக்கிறாங்க. ஹீரோ கையில இருந்து போற அந்த ரெட் ஸ்ட்ரிங் 2 பேர் கூடயுமே தான் கனெக்ட் ஆயிருக்கு. 2 பேரையுமே நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ற மாதிரி காமிச்சு இந்த அனிமேவை முடிக்கிறாங்க. என்ன பொறுத்தளவு எனக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்தது. நீங்க இந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த அனிமேவை பார்த்துட்டு யாரும் கெட்டு போயிடாதீங்க, மனசு போட்டு உழப்பிக்கிடாதீங்க. ஏன்னா அனிமேல மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ரியாலிட்டியில இது பாசிபிள் கிடையாது. லவ் அனிமே பிடிக்காத சில பேருக்காகவே நெக்ஸ்ட் அனிமே சிங்கிள்ஸ்க்காகவே ஸ்பெஷலா நான் போடுறேன். அதை எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.